2000 ஏக்கர் லேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து தமிழ் பள்ளிகளுடைய மேம்பாட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாம் வந்து மைக்காவும் கிளாபாசா வீடு வச்சிருக்காங்களா. அதுலேருந்து வர காசை எடுத்து வருஷம் வருஷம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து யூபிஎஸ்ஆரில் நல்ல தேர்வு எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து கேஷ் மணி கொடுக்குறாங்களா. டிவி 2000 ஏக்கர் நிலம் டிவி. இது எப்படி தமிழ் பள்ளிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும்? அங்கே வந்து பேரால நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் குறைவான தமிழ் பள்ளி நிறைய இருக்குது. தமிழ் பள்ளிகள் மூடப்படும் அபாயத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த 2000 ஏக்கர் வந்து அது நேரடியாக பெனிஃபிட் பண்ணிச்சுன்னா வேற. இதே ட்ராமா தான் இந்த சிவனேசனுக்கு. சிவனேசன் உருப்படியாக ஏதாவது செஞ்சுருக்காரா பேரால உள்ள இந்தியர்களுக்குன்னா ஒன்றும் இல்லை. எடுத்தால் மாய்காவை சொல்கிறது. ஆனால் மாய்காவும் எங்களும் கூட்டணி. அவர் அந்த இளங்கோ சொல்கிறாரு, இந்த சிவனேசன் வந்து எப்போ வந்தாலும் இதைத்தான் சொல்லுவார், ஆட்சியில் இருந்தாலும் சொல்லுவார், ஆட்சியில் இல்லைனாலும் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த 2000 ஏக்கர் வந்து மாய்க்கா தான் வந்து கட்டி காத்துக்கிட்டு இருக்கு. மாய்க்காவில் உள்ள 5 பேர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டராக உட்காந்துருக்காங்க. இது அவர் வாயால் சொன்ன விஷயம் தெரியுங்களா? இந்த சிவனேசன் நீ வந்து ஸ்டேட் எக்ஸ்கோ வரப்பெல்லாம் 2000 ஏக்கர் என்ன ஆச்சு, நான் விடமாட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸ்கோ தானே, 2.5 வருஷம் எக்ஸ்கோவாக இருந்துட்டு தானே, 2 வருஷம் எக்ஸ்கோவாக இருந்துட்டு தானே. டீட்டெயில 11ஆம் மாதம் வந்து 2 வருஷம் ஆக போகுது. நீ எடுத்து பப்ளிக் கிட்ட வெளியாக்க வேண்டியது தானே. நீ தானே ஸ்டேட் கமிட்டியில் உட்காந்துருக்க எக்ஸ்கோல. ஏன்னா அங்கே பேசுறேன்னா மந்திரி சார் ஜூடோ டியாம்னுவான். லைக் இந்த ராயரே வச்சுக்கோங்க, இந்த மானக்கட்டவன் இவன் என்ன சொல்லணும், வெளியே வந்து மாய்க்கா வந்து ஒரு புதுவிதமான கட்சின்னு சொல்ல முடியுமா? வெளியே வந்து நீங்கள் வந்து அவங்க வக்காலத்து தானே வாங்குனீங்க. இன்னைக்கு வந்து வெளியே வந்து சொல்லுங்க, ஏன் வந்து மாய்க்கா மேலே, மாய்க்கா தலைவர்கள் மேலே இது மட்டும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல? எஸ்பிஆர்எம் சரி, நீங்க ரெப்போர்ட் பண்ணல. என்னென்ன பேசுறாரு உங்களோட தலைவர்? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிற சொன்னாங்க, ஃபாரன்சிக் ஆடிட் எடுக்க போறோம், எல்லாத்தையும் எடுக்க போறோம், அதை எடுக்க போறோம், இதை எடுக்க போறோம். ஒன்று கூட எடுக்கலையே. ஏன் எடுக்கல? உண்மையா வந்து மாய்க்கா தலைவர்கள் இந்த தப்புலாம் செய்யலைன்னா நீங்க வெளியே வந்து இந்த இந்திய தலைவர்கள், சோ கால் இந்திய தலைவர்கள் உட்காந்துருக்கீங்களா பெஞ்சில், பேக் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்களா, கவர்மெண்ட் சப்போர்ட்டர் எல்லாம் வெளியே வந்து முதல் ராயர் நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ சொல்லு. வெளியே வந்து மாய்க்கா வந்து நல்ல கட்சி நீ சொல்ல முடியுமா? அதை ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க எம்ஐசி? எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க தான் கிளீன் ஆயிடுச்சு. அதேதான் இப்போ எப்படின்னா மக்கள்கிட்ட வந்து இவங்க போய் சொல்லிட்டாங்க. அதை நம்பி மக்கள் வந்து மாய்க்கா ஓட்டு போடல. மாய்க்கா வந்து ரொம்ப நல்லவங்க எல்லாமே. ஸோ இவருக்கு வந்து இவருக்கு சேராத முன்ன வந்து கெட்டவன் மாய்க்கா திருடன். ஆனால் இவரு கூட ஒன்னா சேர்ந்தோன்னே பாத்திட்டாலும் சுச்சிடுவார்கள கூட சேர்ந்துட்டா வந்து பாவங்கள்லாம் கழிக்கப்படும். ஏன்னா இவருக்கு வந்து போப்பான்றல இந்த கட்சியில் உள்ளவர்கள் பாவத்தை அப்படி மன்னிச்சு புனிதமாக்கிடுவாருங்கன்னு. சதீஷ் சேம்பாங் பக்கம் எபிசோட் 66 டேவிட். 2 வாரத்துக்கு பிறகு வந்து மறுபடியும் நம்மளோட வியூவர்ஸை சப்ஸ்கிரைபர்ஸை சந்திக்க வரோம். சரி, கோச்சிக்காதீங்க. ஏன்னா 2 வாரம் என்னென்னா நிறையா வேலைகள் இருந்துச்சு எங்களுக்கு. அச்சைக்கு போயிருந்தோம். அச்சையில் போய்ட்டு அங்கே ஒரு 3 நாள், அப்புறம் கேரளா வேலை இருந்துச்சு நிறையா. கிளைங்கில் நம்மளுடைய உரிமை ஆளுங்களை பிடிச்சது வேறு. ஆமாம், அது வேறு. அப்புறம் அந்த கோயில் விஷயம் அதெல்லாம் போய்ட்டு வந்திருந்தோம். ஸோ அதால் வந்து டைம் ரொம்ப எடுத்துட்டோம். கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, கால்லாம் பண்ணி கேட்குறாங்க, கால்லாம் பண்ணி ஏசுறீங்க வர எப்போ நீங்கள் போடுவீங்கன்ட்டு. ஸோ அதால் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் 2வது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 3500 3500 சப்ஸ்கிரைபர் வந்து 3358 இருக்குது. ஸோ அரசியல் அதான் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் டேவி. அரசியலுக்கான ஒரு பாட்காஸ்ட் வந்து நம்ம தான் மலேசியாவில் வந்து அரசியல்வாதிங்க செய்கிற பாட்காஸ்ட் தமிழ் பாட்காஸ்ட் கூட வந்து அவங்க வேறு இஷ்யூ பேசுகிறாங்க. எப்பயும் அரசியலே பேசுனா வந்து நம்மளை ஏசுகிறாங்க, அடிக்கிறாங்கன்ட்டு. நமக்கு அதெல்லாம் கிடையாது. அரசியல் விழிப்புணர்வு இருந்தால் தான் அந்த சமுதாயம் வந்து விடுதலை பெற முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து அது அரசியல் நம்ம நினைக்கிறேன் தமிழில் கன்சிஸ்டண்டாக அரசியல் பேசுகிற பாட்காஸ்ட் வந்து நம்மளோட தான் டேவி. சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் வந்து மக்கள்கிட்ட நம்மளுடைய கருத்தை நம்ம கொண்டு போய்ட்டு சேர்க்க முடியும். சரி சதீஷ், இன்றைக்கி உள்ள விஷயத்துக்கு போவோம் சதீஷ். இன்றைக்கின்னு சொல்ல முடியாது, கேப் விட்டுறோம் நிறையா. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இடைக்காலத்தில் இந்தியன்ஸு வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாம் வந்து இந்தியன்ஸ்னாவே அந்த மாய்க்காவை பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் சொல்லிக்கிறாங்க நாங்கள் தாய் கட்சின்ட்டு. அப்புறம் சொல்லிக்கிறாங்க தாய் கட்சிக்கு நீங்களாம் கேட்க யாரும் இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை, கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அப்புறம் தாய் கட்சின்னு சொல்லக்கூடாது. உரிமைன்னா எல்லாத்துக்கும் தான் மலேசியாவில் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், அஃப்கோர்ஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். அவங்களோட எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஏஜிஎம் வச்சுருக்காங்க. நினைக்கிறேன் ஒரு ஏஜிஎம் வந்து இப்போ தான் ரீசன்லியாக வச்சுருந்தாங்க. டெலிகேட்ஸ்லாம் வந்துருந்தாங்க.
டெலிகேட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதில் நிறையா தீர்மானங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த தீர்மானத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். முக்கியமான சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அஃப்கோர்ஸ் அவர் நினைக்கிறேன் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நீ அப்புறம் விக்னேஸ்வரனோட ஸ்பீச்சை பற்றி பேசலாம். அப்புறம் வந்து ஜைட் அமிடி வந்து அவர் தான் திறந்து வச்சுருந்தார். ஸோ அதில் நானும் சில இதை நான் பார்த்துருந்தேன். அப்போ வந்து விக்னேஸ்வரன் வந்து என்ன ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார் பார்த்தோன்னா, முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா சோஸ்மா அப்புறம் வந்து மீண்டும் இதை பற்றி பேசியிருந்தாங்க, ஹலால் பற்றி. ஹலால் செட் வந்து திணிக்காதீங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் தீபாய்ட் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இது முக்கியமான எஜுகேஷன் பற்றி இந்த விஷயம் தான் வந்து மெயினான ஹைலைட்டு. அது வந்து அவங்களோட பரிசா நேஷனோட சேர்மேன் வந்து ஜைட் அமிடி, அம்னோ தலைவர், அவங்களோட கூட்டணிக்கு முக்கியமான தலைவராக அவர் வந்திருந்தார். அவர் வந்து வெறும் அம்னோக்கு தலைவராகவோ இல்லை பரிசா நேஷனல் தலைவராகவோ வரல, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், துணை பிரதமராக அவர் அந்த மேடையில் இருந்து பேசியிருந்தார். ஸோ அதெல்லாம் இவங்க வந்து சில கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் சதீஷ். ஏன் இதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த சொஸ்மாவுக்கு வருவோமா சதீஷ். சொஸ்மா வந்து 2012 வந்து அந்த மசோதாவை கொண்டு வந்து அப்ரூவ் பண்ணினது. ஸோ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பரிசா நேஷனல் ஆட்சியில் தான் வந்து இந்த சொஸ்மாவை கொண்டு வந்திருந்தாங்க. ஐஎஸ்ஐவை எடுத்துகிட்டு சொஸ்மா வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அப்பே எதிர்கட்சியாக இருந்த இதே டிஏபி, இதே பிகேஆர் இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. சொஸ்மா வந்து இன்னொரு டிராக்கோனி லா, அந்த லா வந்து மனித உரிமையை வந்து தடை செய்யும், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இந்த மனித உரிமைக்கு எதிர்ப்பான ஒரு சட்டம் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் நானும் தான் பேசியிருந்தேன், எல்லாமே பேசியிருந்தோம். பட் அவங்களோட கருத்து வந்து மாறிடுச்சு. ஒன்ஸ் வந்து பரிசா நேஷனை கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சோன்னே அது சிம்பிளாக முடிச்சுக்கிறாங்க. இப்போ கிரஜான் பிற்பாடுவான் இதை பற்றி பேச வேணான்னு. பட் கான்ஸ்டியூஷனாக இருக்காங்க, இன்னும் சொஸ்மாவை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா அதோட இதை தான் வந்து அந்த தாக்கத்தை தான் வந்து எம்ஐசி தெரிய வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னே வந்து எம்ஐசி வந்து தீவிரமாக கேங், அது என்ன கேங் சொல்லுவாங்க, அது ஒரு கேங் மாமாவா இல்லை அந்த பிடிச்சாங்க என்னது ஜிஎஸ்டி. எஸ், ஜிஎஸ்டி. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கோசங்களாப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேங்கில் வந்து ஒரு 39 பேர் என்னமோ பிடிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து சில பேருக்கு வந்து மைக்கா வந்து ஃப்ரீயாக வாதாடி இருந்தாங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா அதுக்காக தான் நினைக்கிறேன் இந்த மாநாட்டில் வந்து அதை பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வேலையில் அவங்க பேசும்போது என்னோட கேள்வி இதுதான், நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது அந்த சட்டத்தை வந்து உங்களோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் உள்ளுக்கு இருந்து அதுக்கு வந்து எஸ் இங்கிலீஷில் வந்து நார்மலாக யான்னுவாங்க, இல்லைன்னா எஸ்னுவாங்க, ஹாய்னுவாங்க. ஸோ அந்த வேலையில் வந்து ஓட்டு போட்டு அந்த சட்டத்தை மசோதாவை வந்து 2012 வந்து அக்தா சொஸ்மா டுவாரிபுடுவாப்லாம் சொல்லுவாங்களா 2012 அப்ரூவ் பண்ணி அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் அப்போல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சு. பட் வந்து 2017 வந்து ஒரு வித்தியாசமானதை பார்த்தோம். அப்போ தான் வந்து எல்லாமே கண்ணை முழிக்க ஆரம்பித்தாங்க. என்னடா வந்து சொஸ்மா வந்து டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு இந்தியர்கள்லாம் குண்டல் கூட்டம் என்ன சொல்லுவாங்க ஜனயாத்திரை ரஞ்சான்னு சொல்லிட்டு இந்தியர்களை வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்தியர்கள்னு சொல்ல முடியாது, அதில் சீனர்களும் பிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி பிடிப்படுறது உள்ளுக்கு போகிறது அந்த கேங்ஸ்டரிசம் பார்த்திங்கன்னா அது இந்தியன்ஸாக நிறையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு போராட்டமாக தான் வந்து நேற்று ஒரு 2-3 நாளைக்கு முன்னே உள்ள ஏஜிஎம்மில் எம்ஐசியோட பொதுக்கூட்டத்தில் வந்து இது தெரிவிச்சிருந்தாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து மாற்றம் செய்யணுன்ட்டு. பட் இதை வந்து நம்ம நிறைய காலமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு கட்டத்தில் நம்ம வந்துட்டோம், ரைட்டு பரவாயில்ல சொசமாக இருக்கட்டும். பட் என்ன சொல்கிறோன்னா செக்ஷன் 13 மாற்ற சொல்கிறோம். ஆமாம், அந்த செக்ஷன் பெயில் கொடுங்கன்ட்டு. ஸோ அது வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இது மட்டும் ஆட்சியில் இருக்கிறோம். அந்த பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா இவர் சைஃபுடின் அசோத்தியன் தான் வந்து ஹோம் மினிஸ்டரு. பிரைம் மினிஸ்டரு வந்து ஒரு காலத்தில் சொஸ்மா வேணான்னு தான் பிரைம் மினிஸ்டரு. ஸோ இவங்க கூட்டணியில் இருக்கும்போது ஏன் வந்து கேபினெட்டில் வந்து இந்த ஒரு முடிவு எடுக்க முடியல, அந்த ஒரு செக்ஷனை மாற்ற முடியல. ஒரு காலகட்டத்தில் வந்து சதீஷ் சொஸ்மா வந்து பொலிட்டிஷியன் மேலே பாய்ஞ்சிச்சு. ஆமாம், மரியாச்சின்னு கூட பிடிச்சிருந்தாங்க அவங்க கட்சியில் உள்ள ஆள் கூட. த்ரேசா கோக் வந்து கூட சொஸ்மாவில் பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அப்புறம் இப்போ ரீசன்லியாக வந்து 12 பேர் எல்டிடின்னு சொல்லி பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து கட்சியில் சம்மந்தப்பட்டவங்க. இவங்கெல்லாம் பிடிக்கும் போது சதீஷ் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து இந்த சட்டம் இது இல்லைன்ட்டு. பட் என்னான்னு பார்த்தோன்னா
ஒரு செக்ஷன் ஒன்று மாற்றிக்கிட்டாங்க, ஒரு செக்ஷன் ஒன்று அட்டவுன் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னா அரசியல்வாதிகளை வந்து அரசியல் சம்பந்தமாக விஷயத்தை வந்து சுஷ்மா பாய்க்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை போட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து சுஷ்மா பற்றி பேசுது. ஏன்னா அந்த சட்டம் வந்து அடுத்தது பாயிறது வந்து சாதாரண மக்கள், சாதாரண இந்த கேங்ஸ்டர்ஸ் இவங்களை பிடிக்கிறதுக்கு தான் அந்த சட்டம் பாய்க்கிற வச்சு அரசியல்வாதிகள்லாம் வாயை பொத்திட்டாங்க. இதை தான் சொல்ல முடியும். இது வந்து துரோகம் தானே. உங்களுக்கு ஒரு சேஃப் கார்ட் ஆயிடுச்சோன்னா மக்களை வந்து நீ மறந்துடுற. அந்த மக்கள் சாதாரண ஆளை பிடிச்சி 28 நாள் உள்ளுக்கு வச்சு அது எத்தனை வருஷம் ஜாமீன் கொடுக்க முடியாமல் வாழ்க்கை ஒரு எத்தனை நாள் நீ இருக்கணும், உள்ளுக்கே தான் இருக்கணும் ஒத்துக்கிற மட்டும். ஸோ அது 25 வருஷம் மேக்ஸிமம்மு ஃபைன், ஒரு எக்கச்சக்கமான ஃபைனு. ஸோ அதெல்லாம் வந்து யாருமே அந்த லா வந்து பார்த்தோன்னா ட்ராக் கொண்டு வரமே தூக்கு தான் இல்லை. ஆமாம், தூக்கு தான் இல்லை அந்த பினல் கோட் கீழே பார்த்தோன்னா 135 கீழே பார்த்தோன்னா. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாய்க்கா இதை வந்து நீங்கள் இப்போ ரெண்டாவது வந்து பார்க்கணும், இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஓகே, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் இந்த மாய்க்காவுக்கு வந்து கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க. அப்போ உள்ள எம்பிலாம் பார்க்காதவங்க இப்போ இவங்க பார்க்குறாங்க. இது என்னத்துக்கு அவங்க என்ன எஜெண்டா தெரியல, மேபி குடும்பத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்க அவதிப்படுறது இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம் சதீஷ். அதுவும் இல்லாமல் அடுத்தது பார்த்தோன்னா ஹலால் நினைக்கிறேன். ஹலால் வந்து நீ ரொம்ப கிளியராக பேசணும்னு நினைக்கிறேன். ஹலால் வந்து நீ டெலிவர் பண்ணால் நல்லா இருக்கணும். ஏன்னா ஹலாலும் வந்து ஒரு விஷயத்தை அவங்க அதை பற்றி பேசியிருக்காங்க. ஹலால் நம்ம தனியாக ஒரு இதாகவே பேசிடுவோம். ஆமாம், நம்ம ஒரு இதாக பேசலாம். பட் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தா சதீஷ், இது வெரி சிம்பிள். என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஹலால் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன் அது நான் பெரிய விஷயம் இல்லைன்றேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஹலால் எடுக்கணும்னு அவர் அந்த வார்த்தை அப்படி வரல. பட் இவங்களுக்கு என்னன்னா அதில் முக்கியமாக ஹலால் வந்து ஏன் மெழுத்தோப்பா வந்துச்சுன்னு பார்த்தோன்னா திரேசா கொக்கால அவங்க என்ன இப்போ பண்டி விற்கிறவங்க தண்ணி விற்கிறலாம் முடியாது, எப்படி ஹலால் கொடுப்பேன்ட்டு அவங்க நேரோ மைண்டட் அங்கே அது சொன்னது. இன்னொன்று வந்து அந்த முமாலுக்கான் கேட்டா இப்போ ChatGPT அந்த மாதிரி மாற்றி அந்த மாதிரி ஒரு இது. பட் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நீங்கள் ஆத்திரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆத்திரப்படுறா யார் மேலே ஆத்திரப்படணும், ரமணன் மேலே ஆத்திரப்படணும் சொன்னார். இது தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்தியர்களோட வியாபாரத்தில் வந்து ஹலாலை கொண்டு வந்து திணிக்கிறீங்க, நீங்கள் கடன் கொடுக்குறனா ஏன் ஹலால்னு அங்கேருந்து ஸ்பாக் பண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி அந்த என்ன சொல்லுவாங்க அகாமா மினிஸ்டர் வந்து அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளோட டெபுட்டி மினிஸ்டர் நம்ம கூட்டணியில் உள்ள கட்சி டெபுட்டி மினிஸ்டரே சொல்கிறாங்க, ஷோர் பண்ணுறாரா ஹலால் எல்லாமே எடுங்க. ஸோ அதனால் வந்து ரமணன் தான் வந்து மாய்க்கா வந்து குறை சொல்லணும். நீங்கள் சொன்ன வயசு தானே இப்போ இவனுங்க அதை பிடிச்சிக்கிட்டானுங்கன்ட்டு. பட் அது பார்ப்போமே என்ன சிச்சுவேஷனில் போகுது. பட் ஈவன் இருந்தால் கூட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை ஹலால்லாம் வந்து உங்கள் இதில் திணிக்க மாட்டோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து பிசார் நான் சொல்கிறேன், இதை வந்து நடத்த முடியாது, ஹலால் வந்து உங்கள் இதில் திணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இது எனக்கு பார்க்கறதுக்கு இது ஒரு ட்ராமாமே இருக்குது. ஏன்னா ஹலால்ன்றது வந்து சதீஷ் நம்ம வந்து இதுக்கு போயிடணும், அச்சைக்கு என்டையர் கண்ட்ரி ஹலால் தான். எங்கே போனாலும் அவங்க பண்டி சாப்பிட்னா வீட்டில் தான் சாப்பிட்ணும், அவங்க பண்டி விற்கலாம், அவ்வளோதான். அவங்க வீட்டில் போய்ட்டால் அவங்க அந்த இஸ்லாம் இல்லாதவங்க அவங்க போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம், இஷ்யூ இல்லை. பட் அந்த இடத்த நம்ம பார்த்தோம். ஓகே, எல்லா கடையிலும் சீனா கடையில் கூட அவன் வந்துக்கிட்டு தான் சொல்கிறான், மலேசியாமே இல்லை, மலேசியா வெரி குட்றான் ஒரு சீனா எங்கிட்ட. மலேசியா நல்ல நாடு, ஏன்னா அங்கே வந்து நல்லமே இருக்குது. ஏன்னா அவனுங்க எப்படின்னா குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறாள். பட் அங்கே வந்து மலாய்க்காரங்க முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து ஒரே கடையில் உட்காந்து சாப்பிட்றாங்க, சீனா ரன் பண்ணுற பிஸ்னஸை. ஸோ ஹலால் அப்படி போகுது. ஸோ ஹலால் நல்லதா கெட்டதான்றது மக்கள் தான் தீர்மானிக்கிறோம். அது முக்கியமாக யார் பார்த்தா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யார் பார்த்தா கடை வச்சிருக்கிறவங்கள்ட்ட நீ வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அது சரியா இல்லையான்ட்டு. ஒரு மினிஸ்டர் வந்து கடன் கொடுக்குற வச்சு நீ ஹலால் ஆக்கிக்கிட்டு நாளைக்கு குத்துறது கூட எதுவும் சொல்லக்கூடாது சதீஷ். ஸோ இதான் சதீஷ், இந்த டாபிக் உள்ள இப்படியே நம்ம போகலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். ஓகே டேவிட், அடுத்தது நீங்கள் வந்து மாய்க்கா அதனால வந்து அவர் சொன்னது வந்து நான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் 2-3 விஷயம் வந்து மேஜராக வந்துருந்துச்சு பாருங்களேன். நான் வந்து 3 விஷயம் பார்க்குறேன் டேவிட். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹலால் வந்து இது வந்து கட்டாயமாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை மதிக்கிறோம். அதோட எக்ஸாக்ட் ரிப்போர்ட் என்னன்னு வந்திருக்குன்னா, kita hormati kerajaan sekarang tetapi ia tidak boleh sekat usaha BN perkuatkan parti. தட் மீன்ஸ் நாங்கள் இப்போ மதிக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிறது வந்து நீங்கள் நிப்பாட்ட முடியாது. அது ஒரு சிக்னல். அதுக்கப்புறம் அதுக்கு போகிறதுக்கு முன்னால் முக்கியமாக வந்து நம்ம தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாய்க்கா தலைவர் அவர் பேசுனது வந்து என்னென்னா, மாய்க்கா வந்து முன்பு போல இல்லை, மாய்க்கா வந்து இப்போ வந்து பலம் கொண்டுக்கிட்டு வருது. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களே வந்து நம்மளை தான் தேடுறாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஆட்சியில் இருக்காங்க, ஏன்னா குறிப்பாக இந்த கட்சியை சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவனுங்களுக்கு இந்த நம்ம முன்பு இருந்த கட்சி, ஏன்னா இந்தியன்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட வரமாட்டாங்க, உன்னோட உண்மை முகம் தெரிஞ்சிருச்சுன்றனால
இப்போ அவனுங்க எல்லாம் வந்து மைக்கா தானே இந்தியன் சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு தேடி கொடுத்துருங்கன்ட்டு அதில் சில மானங்கட்டவனுங்க தான் வந்து இன்னும் போயிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. குறிப்பாக வந்து இங்கே ஜொலுத்தவங்கள தான் இருக்கான் ராயரியா. அதை நான் வந்து அப்புறம் முடிஞ்சால் ப்ரீப் பண்ணுறேன், வேணாம் நான் ரொம்ப பேசுகிறேன் அப்புறம் ஏசுறேன்றாங்க. ஸோ அவன் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமான கட்சி நமக்கு தெரியும் அந்த கட்சியில் எதை ஒரு 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 வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க, இதுக்கு மேலே வந்து இது நம்ம இனத்துக்கான கட்சி, நம்ம இனத்தை தான் முன்வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த எஜெண்டாவில் அவனுங்க இருக்கானுங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மைக்கா வந்து பலம் பெற்றுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா டேவிட், அவங்க வந்து ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மைக்கா என்ற கட்சி வந்து தனியாக இந்தியர்கள் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல நின்று அவங்க வந்து இந்திய சமுதாயத்துடைய ஆதரவு பெற்று ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா வேற, அவங்க வந்து இன்னும் அந்த அம்னோ கூட இருந்துக்கிட்டு அப்படி பலமாக இருந்தீங்க வந்து பலம் பெற்றுக்கிட்டு வரீங்கன்னா என்னத்துக்கு ஜெராம் படாங் தொகுதி வந்து மைக்கா இத்தனைக்கும் இந்தியர்கள் வந்து 40% இருக்கிற தொகுதி டேவிட், அங்கே இந்தியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி வந்து ஜெராம் படாங் தான் வந்து நெகிரி சம்பிலானில். சொந்த தொகுதி ஏன் வந்து அம்னோ விட்டு கொடுத்தீங்க? ஒரு தொகுதி கூட போட்டி போடலையே. ஸ்டேட் எலெக்ஷன் வந்துச்சுல, ஸ்டேட் எலெக்ஷனில் ஒரு தொகுதி கூட வந்து மைக்கா போட்டி போடலை. அப்புறம் எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சொல்கிறது வந்து மைக்கா மறுபடியும் பலமாகுதுன்றது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கிது அரசாங்கத்துக்கிட்டன்ட்டு. ஏன்னா எய்ம்ஸ்க்கு இப்போ 25 மில்லியன் கொடுத்தாங்களா, அது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இது கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து செனட்டர் சிவராஜ் போயிட்டு மறுபடியும் சேர்ந்துட்டாரு அவங்க கூடயே. நான் செனட்டர் பதிவு அவங்கள்ட்டே வந்துருச்சு பாருங்க, கட்சிக்கே வந்துருச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவர் வந்து கேட்குறதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட காலங்காலமாக இது தானே வந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. சதீஷ், அதில் ஒன்று ஹேட் ஆன் பண்ணிக்கிறேன் சதீஷ், மறந்துட போகிறேன். என்னன்னு பார்த்தோன்னா அவர் ஸ்பீச்சை நான் கேட்டிருந்தேன், ஏன்னா இப்போ தான் டிக்டாக்ல கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம், ஏன்னா ஒரு இந்தியன் கட்சி அவங்க என்ன அவங்களோட ஐடியா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும் போது அப்போ வந்து சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த டிபேட் வரும்போது. அவர் சொல்கிற ரொம்ப பெருமையாக இருக்குது, யாருமே நினச்சி பார்க்கல பிரைம் மினிஸ்டர், இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அந்த கட்சியில் உள்ளவரே அவங்கள கூப்பிட்டு போகாமல் மைக்கா தலைவரை கூப்பிட்டு போகிறாரு. அதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா மைக்காவுக்கு வந்து ரொம்ப ஒரு உசந்த இடத்துல இருக்காங்கன்ட்டு காமிக்கிறாங்க இது. ஆனால் இதை சொல்கிறாங்க, பட்டு நீ அந்த உசந்த இடத்துல இருந்துக்கிட்டு உசந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் கூட போகும்போது நிறைய விஷயம் நீ பேசி இந்தியனுக்கு வாங்கி கொடுக்கலாம். எல்லாம் வாங்கிக்கிறது உங்களுக்கு தான் வாங்கிக்கிறீங்க, மற்றபடி வாங்கிருந்தா சமுதாயத்துக்கு வாங்க ரைட்டா. ஸோ அது ஒன்று. அதே டைமில் வந்து ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணிக்க நிறைய இருக்குது சதீஷ். நம்ம வந்து ஏன்னா அந்த கேப் விட்டுட்டோம், 9 நாள் கேப் விட்டுட்டோம். இந்தியாவுக்கு போனது கூட நிறையா இருக்குது. பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு போனார், ரஷ்யாவுக்கு போனார். பட் என்னோட ஒரே ஒரு கேள்வி, இது வந்து பொதுவான கேள்வி, நம்ம அந்த டாபிக்லேயே போவோம். இந்தியாவுக்கு போயிட்டு வந்து பேசிட்டோம், ரஷ்யா பேசலாம். இல்லை அது ரஷ்யா ஒன்றும் பேசல. பட் அந்த டாப்பிக்கில் அது நம்ம அந்த டாப்பிக்லேயே போயிடுவோம். பட் இது ஒன்று ஹேட் ஆன் பண்ணிக்கிறேன், மக்களுக்கு வந்து தெரியணும், விழிப்புணர்ச்சி இருக்கணும், இதை பற்றி தெளிவாக சிந்திக்க தரணும். இப்போ போனார்ல மைக்கா தலைவரும் சரி, பிரபா போயிருந்தார், அருண் எம்பி பத்துவோட எம்பி பிரபா போயிருந்தார். 2 பேர் தான் பார்த்துருந்தேன் ஃப்ளைட்டில். அங்கே போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் இவர் போயிருந்தார், கோபிந்த் சிங் போயிருந்தார். இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு சதீஷ் ஒன்று நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, சொங்கோ போட்டிருந்தாங்க எல்லாமே. எல்லாம் வந்து அந்த சொங்கோ போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த சொங்கோவுக்கு வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கல. பார்லிமெண்ட் நீங்கள் வந்து ஒரு பதவி அகோங்மெண்ட்டுக்கு எடுக்கணும்னா நீங்கள் சொங்கோ போட்டு ஆகணும். பட் என்னோட கேள்வி என்ன, ஏன் இந்தியாவுக்கு போகும்போது நீ சொங்கோ போட்டிருந்த, உங்களோட டெலிகேட்ஸ் எல்லாமே வந்து சொங்கோ போட்டு ஆகணும். ஈவன் MIC தலைவரும் சொங்கோ போட்டு போயிருந்தாரு. உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு நீ வந்து மலேசியன்ஸாக நீ அங்கே போகிற, உன்னோட உண்மையான சுயரூபத்தை மறந்துட்டு நீ ஒரு இந்தியன்ஸுன்னு அதை காமிக்காம, பட் ஒரு பேச்சுக்கு தான் இந்தியன்ஸாக கூட்டு போனாங்க. பட் அதே ரஷ்யாவில் போகும்போது ஏன் வந்து சொங்கோ போடல, ஈவன் பிரைம் மினிஸ்டரே போடலையே. ஸோ இதில் என்ன சூழ்ச்சி இருக்குது? என்னத்தை நீங்கள் வந்து இந்தியா கிட்ட போய்ட்டு இந்தியா கவர்மெண்ட்டை போய்ட்டு என்னத்தை நீங்கள் காமிக்கிறதுக்காக எல்லாம் வந்து சொங்கோ போட்டு போனீங்க? இது மட்டும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அவர் வந்து என்டையர் டெலிகேட்ஸ், த மீன்ஸ் கேபினெட் மினிஸ்டரு, டெபுட்டி மினிஸ்டர் போன டெலிகேட்ஸ் எல்லாமே யாருமே சொங்கோ போட்டு பார்த்ததில்ல. இது மட்டும் போனதில் இந்தியாவை தவிர. ஸோ அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னத்துக்கு இந்தியாவுக்கு போகும்போது சொங்கோ போட்டு போனாங்க? நம்ம வந்து அந்த என்டையர் பற்றி நம்ம கொண்டாயம் பண்ணல, பட் இந்தியாவுக்கு பர்டிகுலராக இந்தியாவுக்கு போகும்போது ஏன் சொங்கோ போட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இல்லை. இது வந்து நானே யோசிக்கிறேன், நீங்கள் இப்போ சொல்கிறப்ப தான் நான் யோசிக்கிறேன். இன்ஃபேக்ட் புட்டினை பார்க்குறப்ப சில இடங்களில் நான் நினைக்கிறேன் ஜகார்த்தா போனப்போ போயிருக்காங்க, அந்த கல்ச்சர் அதனால போடுறாங்க.
இப்போ நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா வந்து போட முடியாதுன்னு நினைக்கிறேன். போட முடியுமா ஐம் நாட் ஷூர். ஏன்னா அந்த புறாங் தொப்பின்னு ஒன்று நடந்துச்சு, அந்த தொப்பி போட்டனால அப்படி தான்லாம். ஸோ அது ஒன்று இருந்துச்சு. தென் இது வந்து எனக்கு வந்து புரியல. ஆமாம், ரஷ்யாவுக்கு போனாங்களா, ரஷ்யாவில் போடலை, எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்தார் பிரைம் மினிஸ்டர். ஸோ தெரில இது எப்படி அது ப்ரோட்டோகால் வந்து எப்படி வருதுன்ட்டு. இல்லை எனக்கு தெரியல இந்தியாவில் அவங்க என்ன ப்ரோட்டோகால் காமிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. இல்லை அது என்ன அது பொதுவான எல்லாமே சிந்திக்க வைக்கிறது தான் பாரு அரசியல்ன்றது. இப்போ அரசியல் நாங்களே சொல்கிறது தான் வந்து இதுன்னு இல்லை, நீங்களும் சிந்திச்சு பாருங்க. நீ சரி பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் ஒரு மலை அவரோட கல்ச்சரை காமிக்கிறதுக்காக அவர் சொங்கா போட்டிருந்தாரு. ஸோ அவர் சொல்லியிருக்கலாம் நம்ம வந்து எப்படி காமிப்போம், 3 இடமும் கிராஜான் படுவானா காமிப்போம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கோபிந்த் சிங் வந்து ஜிப்பா போட்டுட்டு வாங்க, நம்ம எம்ஐசி தலைவர் வந்து தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வந்து அவர் தான் நல்லா உடையெல்லாம் வச்சுருக்காரு, பார்த்துருக்கேன் அவரோட இதெல்லாம் மினுக்கும் அவரோட வேட்டியும் சரி சட்டையும் சரி அந்த மாதிரி வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு போயிருக்கலாம். பிரபாகரன் வந்து மேபி அவர் வந்து பாஜு மலாய் கூட போட்டுக்கலாம், ஏன்னா அந்த கட்சியில் அப்படி தானே இருக்காங்க, ஐசி வச்சுக்கிட்டு போட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரலாக ஒரு திரும்ப சதீஷ் அப்படி வந்து அப்படி இந்த கிராஜான் படுவான நீ போய்ட்டு காமிச்சிருந்தனா தட்ஸ் டிஃப்ரெண்ட். இந்தியாவுக்கு வந்து அப்படி ஒரு இது தோற்றத்தை காமிச்சிருந்தோம், நாங்கள் இன்னும் மதிக்கிறோம், இந்த கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் இன்னும் நாங்கள் வச்சுருக்கோம் மலேசியாவில். ஸோ அதுதான் வந்து பெட்டர் பாரு. ஏன்னா இந்தியா வந்து நெக்ஸ்ட் கமிங் இது பாரு. அதே மாதிரி நீ வந்து சைனாவுக்கு போனாலும் நீ சொங்சாங் போட்டுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு இஷ்யூ கிடையாது. ரைட்டா, பிரைம் மினிஸ்டர் வந்து பாஜு மலாய் போட்டுக்கலாம், இல்லை கோட் ஷூட் போட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. பட் அதுதான் வந்து ஒரு யூனிட்டியை காமிக்கிறது. பட் இங்கே என்னன்னா நீ ஃபோர்ஸ் பண்ணி நீ சொங்கோ எல்லாம் போட்டுட்டு ஆகணும் போகிறதுக்கு நான் நினைக்கிறேன். இது வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்லை மற்ற அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க ஸ்போக் பர்சன் சொல்கிறதோ பார்த்து இங்கே 2 பேர் இருந்தாங்களா ஃப்ளைட்டில் ஒன்றா போனாங்களே, அவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரோட்டோகால் சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் எல்லாம் சொங்கோ கொண்டு வாங்கன்ட்டு. என்னத்துக்கு அந்த சொங்கோ போட்டு போக சொன்னாங்கன்ட்டு மலேசியாவில் இருக்க இந்தியர்களுக்கு நீங்கள் உங்களோட கடமை நீங்கள் சொல்லி ஆகணும். அது என்ன வந்தாலும் சொல்லுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம ஏற்றுக்கலாம் அதை. பட் இந்தியா பர்டிகுலர் இந்தியாவுக்கு போகும்போது ஏன் இந்த ஒரு கல்ச்சரை வந்து இந்த சொங்கோ போட்டு போனீங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சதீஷ். எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நான் வந்து மற்ற இனத்தை ஒன்றும் சொல்ல திடீர்னு இதை போய் ரெப்போர்ட் பண்ண போகிறேன், எனக்கு தெரியாது எதுவுமே சொல்ல. அது என்ன சொல்கிறேன்னா மலேயோட கல்ச்சரு, பட் மிலே போட்டு போனால் வேற. பட் சரி இது கல்ச்சராகவே இருக்கட்டும். ரஷ்யாவில் போட்டு போகல, மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் நீ போயிருந்தாரு, அது ஜெர்மனிக்கு போயிருந்தாரு. ஈவன் தோ அவர் ஜெர்மனிக்கு போயிருந்தாரு, அப்போ கூட அவர் போடலை. அதை நிறைய நாட்டுக்கு போயிட்டு வந்தார் போக்கு, யூஎஸ் கூட போயிட்டு வந்தார் போக்கு, அப்போ கூட அவர் போடலை. பட் ஏன் வந்து இந்தியாவுக்கு போகும்போது நீ உண்டி போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்டையர் டெலிகேஷனே வந்து சொங்கோ போட்டு ஆகணுன்ட்டு என்னத்தை காமிக்கிறீங்க, ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, உனக்கு தெரியாது, போனவங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு அதுக்கு அவங்கள்ட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும் சதீஷ். இது வந்து இதைத்தான் வந்து தன்ஸ்ரீ வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டேவிட், இது வந்து சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய பதில் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது இல்லை இவங்க. நாங்கள் வந்து பலமாயிட்டோம், ஏன்னா வந்து நாங்கள் கேட்குறதெல்லாம் வந்து அன்வார் வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறாரு, எனக்கு வந்து இது கிடைக்குது, அது வந்து இந்த பிகேஆர் டிஏபியில் உள்ள தமிழனுங்களுக்கு தான் அது வந்து அவமானப்படுறேன். ஏன்னா நீங்கள் தான் வந்து இது வரைக்கும் டிஏபி இது எம்ஐசி வந்து அவங்க தான் ஏசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க எம்ஐசி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் மரியாதை இல்லை, எனக்கு தான் மரியாதை கொடுத்தாரு பிரதமர்னு சொல்கிறீங்க. இது ஷேம்ஃபுல்லா சதீஷ்? நீ பார்த்தனா ஓவராலாக பார்த்தோமா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க, இல்லைன்னு இல்லை. ஈவன் இன்டைரக்டாக பர்சன் பேர் சொல்லாமல், பர்டிகுலர் கட்சி பேர் சொல்லாமல் இந்த வந்த காங்கிரஸில் எம்ஐசியோட பொது கூட்டத்தில் இன்டைரக்டாக புரிஞ்சுக்குவாங்க, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா யாரை சொல்கிறாங்கன்னு, இவங்க வந்து முன்ன எங்களை வந்து நம்மள அப்படிலாம் சொன்னாங்க, இவங்க வந்து இப்படிலாம் சொன்னாங்க, இன்றைக்கி வந்து நாங்கள் தான் எங்கள்கிட்ட தான் வந்து உதவி நேரி வராங்க, இந்தியர்கள் வந்து எங்களை தான் நம்பி வராங்க, ஏமாந்துட்டாங்க. பட் இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணியில் இருந்துக்கிட்டே என்னமோ இவங்க கூட்டணி இல்லாதமை வெளியே நின்று பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒன்றும் புரியல. அதுதான் நான் அடுத்ததுக்கு வரேன் டிவி. அதான் நீங்கள் 2வது வந்து ஜாயிட் அமீடி சொன்ன கூற்றுக்கு வந்து நீங்கள் வரணும். நாங்கள் வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தை மதிக்கிறோம், ஆனால் நாங்கள் எங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்க பார்க்குறது நீங்கள் நிப்பாட்டாதீங்கன்னு சொல்கிறது. நான் எப்படி பார்க்குறேன்னா டிவேட், இந்த எலெக்ஷன் கூட்டணி வந்து ஜாயிட் வந்து சொல்கிறாருல, நான் வந்து கடைசி வரைக்கும் வந்து அன்வாருக்கு வந்து நான் அடுத்த வரையும் வந்து இந்த கூட்டணி வந்து இப்படியே இருக்கும் அப்படிலாம் சொல்கிறேன்ட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ. பெருசாக உன்னால் வந்து அம்னு வந்து பிஎன் வந்து தன்னை பலமாக்கிக்கிற வேலை தான் வந்து செய்யும். அது கிளியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோஹர் வச்சுக்கோங்க, ஜோஹர் வந்து மக்கோத்தா பாய் எலெக்ஷனு ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இது தேவைன்றனால பார்க்குறாங்க. ஜோஹரில் வந்து டிஏபி தான் ஸ்ட்ராங் அண்ட் ஆஸ் அ ஒப்போசிஷன் பார்ட்டி, பிகேஆருக்கு வந்து 1-2 சீட்டு தான் இருக்குது. ஸோ என்னத்துக்கு போயிட்டு வந்து தேவையில்லாமல் இந்த நம்பிக்கை இந்த கூட்டணின்ற இதில் வச்சுக்கிட்டு நான் போயிட்டு என்னத்துக்கு என்னோட சீட்டை நான் வந்துட்டு கொடுக்கணும். என்ன எல்லாமே அம்னோ பாருங்கள், அம்னோ மந்திரி பசார் எல்லாமே பிஎன்.
அங்கேயும் வந்து கூட்டணி இருக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சோகால் கிராஜான் பிற்பாடுவான் இல்லாங்க. ஆமாம், அது கிராஜான் பங்கிம்பாங் கித்வா பங்கிம்பாங் வந்து டிஏபி தானே. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா கட்சிக்கும் ஒரு லாஸ் வரும். லாஸ் இல்லாத யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஏபிக்கும் அதுக்கும் தான். இவங்க இருந்த இடத்துல கவர்மெண்டாக இருப்பானுங்க. இன்னொன்று வந்து அம்னோக்கு இடம் கொடுத்தாகணும். இதில் எங்கே ஸ்லாங்கூரில் இடம் கொடுத்துட்டானுங்க. இங்கேயும் இடம் இருக்குல்ல, இது நகிரி சுமிலான்லேயும் வந்து சீனியர் எக்ஸ்கோ, பினாங்லேயும் வந்து ஒரு எக்ஸ்கோ கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அம்னோ வந்து இதாக இருக்கிற இடங்களில் ஜொஹோராக இருக்கட்டும், அம்னோ வேறு எங்கே இருக்கா, மலாக்காவாக இருக்கட்டும், பஹாங்காக இருக்கட்டும், பஹாங்கில் ஆஃப்கோர்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க, பேரா கொடுத்துருக்கானுங்க. ஜொஹோர் அண்ட் மலாக்காவில் வந்து கொடுக்கல. நீ எதிர்கட்சியாகவே இரு. இது அதுவும் வந்து பஹாங் என்ன பேராவில் என்னன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் பத்தலை. அம்னோ தனியாக நிற்கிறதுக்கு, பிஎன் தனியாக நிற்கிறதுக்கு நம்பர்ஸ் பத்தல. அதனால் வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. நம்பர் பத்திர இடத்துல நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. ஆனால் இதே நிலைமை தான் வந்து இங்கேயும், இங்கே ஸ்லாங்கூர்லேயும் சரி, பேராலையும் சரி, ஸ்லாங்கூர்லேயும் சரி, நகிரிலையும் சரி, பினாங்லேயும் சரி, நம்ம வந்து பத்துது. இவங்க அம்னோவோட ஆட்சி இல்லாமலே, அம்னோவோட சப்போர்ட் இல்லாமலே வந்து இந்த கிராஜான் வந்து இருக்கலாம், பிஹெச் கவர்மெண்ட் இருக்கலாம். ஆனால் பிஹெச்க்கு வந்து ஒரு வழி இல்லை, நீ வழி கொடுத்து தான் ஆகணும். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இவென்ச்சுவலி டிஏபி அண்ட் பிகேஆரை வந்து கழட்டி விட்டுட்டு அம்னோ வந்து மறுபடியும் பிஎன், அந்த பழைய பிஎன் கான்செப்ட் கொண்டு வரதான் பார்த்தாங்க. பிஎன் கிட்ட அதுதான் செஞ்சானுங்க. பிஎன்ல வந்து மலாக்கால வந்து பார்த்தாங்க, பிஎன் வந்து வீக்காக இருக்கானுங்க, நம்ம ஆட்சி இது பண்ணமான்ட்டு மலாக்கால அடித்து தூக்குனாங்க. அடுத்தது பினாங்கில் அது ஜொஹோரில் அடித்து தூக்குனாங்க பிஎன் கவர்மெண்ட். ஸோ என்னோட கணிப்பு சரியாக இருக்கும்னா அம்னோ இஸ் கோயிங் டு கோ அலோன் as a பிஎன். பிஹெச் பிஎன் இது வந்து இப்போ தான் இந்த ஒற்றுமையெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். இது இப்போ நம்மளை வந்து நம்ம இதை கேள்வி கேட்குறோம், இது வந்து முனாஃபிக் கூட்டணி நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், ஹிப்போக்ரேட் கூட்டணி நம்ம சொல்கிறோம். நம்மளை பயங்கரமாக ஏசுகிறாங்க சப்போர்ட்டர். தம்பிங்களா ரொம்ப நாள் இல்லை, அடுத்த எலெக்ஷனில் வந்து மறுபடியும் எதிர் கேமா தான் நிற்பீங்க, காரி துப்பிக்குவீங்க. அப்போ நீங்கள் மூஞ்சி எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறேன். இப்போ நம்ம அம்னோ சொன்னோமா இவங்களுக்கு ஆத்திரம் வருது, பிஎன்னு சொன்னோமா என்னமோ இவங்கள சொன்ன மாதிரி. இப்போ மாக்கோத்தா வந்து எலெக்ஷன் வருது டேவி, நம்ம குளுவாங் போனோம். அஃப்கோர்ஸ் குளுவாங்கில் அந்த எம்பி வந்து ஒன்றுமே செய்யலை, அவள் தமிழை சைட்டே பார்க்க மாட்டான். இருந்த ஒரு தமிழன் கோயிலை உடைக்கிறதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தது தான் மிச்சம். அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லலை, ஆனால் அவங்க இனத்தை சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அதே போல் வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம அங்கே போயிட்டு கேம்பெயின் பண்ணாலும் பிஎனுக்கு எதிராக தான் கேம்பெயின் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வேறுத்து வடிதோ, நீங்கள் மக்கோத்தாக்கு ஏன் வரீங்க, யார் அது இந்த எல்லாம் தெரிஞ்ச ஜெலுத்துங் எம்பாப்ளோ சொல்கிறாரு, ஓ ராமசாமி போயிட்டார்ல, நான் அங்கே போனோம், அது டாக்ஸ் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எலெக்ஷன் வருதுன்றதுக்காக போகல, குளுவாங் மக்களுக்கு அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம போனனால நீ அங்கே உன் எம்பி வந்து 2 டேர்மாக இருக்கா, ஒன்றும் எடுக்க முடியல, நாங்கள் போய் வந்து இறங்கி 2 வாரத்தில் வந்து மந்திரி பசார் வந்து கோயிலுக்கு 2 கோயிலுக்கு லேண்டு, ஒரு கோயிலுக்கு 4 லட்சம் வள்ளி, சுடுகாட்டை செய்கிறதுக்கு காசு, தமிழ் ஸ்கூல் நிலத்தை நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம், இவ்வளோ வந்து தராங்க இந்திய மக்களுக்கு, மாறி இறக்குறாங்க தமிழர்களுக்கு. ஏன் ரொம்ப பேசணும் டேவி, நம்ம இங்கே பேசின இந்த சேம்பாங் போகோவில் பேசின சில மாய்க்கா தலைவர்களே உங்கள்கிட்ட கால் பண்ணாங்க, ஐயா நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு, நீங்கள் வந்தனால வந்து கேட்டதெல்லாம் உடனே கிடைக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இவனுங்க வந்து பேசுகிறானுங்க, ஓ நான் போயிடுவேண்ணா, யார் இந்த ஜெலுத்தோங்க, உன் கவசானில் போய் பாடுறா வெள்ளம் ஏறிக்கிட்டு இருக்கு, அதை பார்க்கறதுக்கு ஒக்கு இல்லை, இங்கேருந்து போகிறான் அங்கே. சொல்லுங்க டேவிட், அடுத்தது மாய்க்காவோட முடிச்சிடலாமா? இல்லை மாய்க்கா பேசணுமா, நிறையா பேசலாம் சதீஷ். மாய்க்கா வந்து அது இன்னும் நம்ம அந்த ஏஜிஎம்லேயே இருப்போமே. ஸோ இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு இதுன்னு சொல்லி எல்லாம் வந்த டெலிகேட்ஸ்லாம் வந்து ரொம்ப கைத்தட்டி ரொம்ப பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சதீஷ். என்னென்னு பார்த்தோன்னா புது பில்டிங் கட்டுறாங்க ஒட்டையலோடு சேர்த்து வந்து ஒரு அதுதான் இப்போ அது அஃப்கோர்ஸ்லாம் அதில் இன்கம் வருது, அது மூலியமாக மைக்கா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு தான் சொல்லியிருக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா சொந்தமாக நாங்கள் வந்து எங்கேயும் கடை வாங்காமல் சொந்த காசை போட்டு நாங்கள் வந்து எத்தனை மாடி பார்க்க அழகாக இருக்குது, இந்த லைட் ஒட்டையலுமே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அழகான ஒரு பில்டிங் கட்டுறாங்க, பெருமையாக தான் இருக்குது. ஒரு ஒரு இந்தியன் கட்சி மலேசியாவில் போட்ட கட்சி சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இல்லையா கூட பணத்தில் வந்து செல்வாக்காக இருக்காங்க, அதை வந்து அவங்க வந்து வழிபடுத்துகிறாங்க அதை. ஸோ அதை வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, பில்டிங் கட்டுறதோட ஸ்ட்ராங்கான இந்தியன் கம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ராங் படுத்தணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கு வழியை கொண்டு போனோம். பட் இந்த பில்டிங் கூட நிறையா விஷயங்கள் வந்துச்சு சதீஷ். சில பேர் டைரக்டாக சொல்லியிருந்தாங்க, மைக்கால் உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து எப்படி அவங்க கட்டுறாங்க, அவங்க சில நிலத்தை வந்து விற்றுருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரில, அது உண்மையாண்டு என்ன நிலத்தை வச்சுருக்காங்கன்னு. நம்மளுக்கு வந்து மைக்கோட சொத்து நம்மளுக்கு என்ன தெரியாது, நம்மளுக்கு தெரியாத விஷயம். பட் இருந்தாலும் வந்து அவங்க இதை வந்து மக்கள் மத்தியில் வைப்போமே, இல்லை மைக்காக்காரவங்க வந்து இதுக்கு நேரடியாக பதில் கூட சொல்லலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கட்சியை தான் கேட்குறோம். ஸோ இது இருக்குல்ல சதீஷ்,
எய்ம்ஸோட யூனிவர்சிட்டி. எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி எடுக்கும் போது அந்த பெரிய லாட்டாக எடுத்திருக்காங்க, பெரிய லேண்ட் பேங்க் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் பேங்க் இருக்குது, எய்ம்ஸோட வந்து லேண்ட் பேங்க் இருக்குது ஒன்றும். அது என்னத்துக்குன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த லேண்டை வந்து விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லேண்டை விற்று தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் இப்போ இருக்கிற அந்த ஃபண்டிங்லாம் பாய்க்கிறாங்கன்ட்டு. அது எனக்கு எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இது வந்து நான் வைக்கல குற்றச்சாட்டு, இது வச்சதே வந்து மாய்க்காலேருந்து வருது. பட் அதெல்லாம் வந்து இவங்க வந்து தெளிவுபடுத்தணும் எங்கேருந்து வந்துச்சுன்ட்டு. பட் அது அவங்களோட பிரச்சனை இல்லை, அது மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு தைரியம் இல்லை நேரடியாக கேட்கறதுக்கு. பட் அது ஒரு சைட் இருக்கட்டுமே. இப்போ வந்து சதீஷ், மாய்க்கா வந்து ரெண்டாவது நாங்கள் ரூபா எடுத்து வரோம், மக்களுக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறோம், மக்களுக்கு இது பண்ண போகிறோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் என்னோட கேள்வி என்னென்னா, உங்களுக்கு வந்து யார் வந்து ஸ்டேட் லெவலில் யார் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, தெம்பான் மங்குண்டியோ சரி, பாய்கானும் சரி, இல்லை ஸ்டேட் லெவல்லையும் சரி, டிஸ்ட்ரிக்டும் சரி, இல்லை பார்லிமெண்ட் யார் உங்களோட தலைவர் யாருக்குமே தெரியல மக்களுக்கு ஒன்று. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா, நம்ம பினாங்கில் பற்றி பேசினாவே உங்களோட மாநில தலைவர், பினாங் மாநில தலைவர் டிஏபியில் உள்ள உறுப்பினர் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. வாழை பிடிக்கிறதுல அந்த கலை வந்து அப்படியே வருது. இல்லை, ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம பார்க்கும் போது அவங்களோட மாநாடை பார்க்கும் போது அந்த கேள்விகள்லாம் ரொம்ப ஷார்ப்பான கேள்வி. அவங்க வந்து இன்டைரக்டாக அவங்களுக்கு வந்து ஒப்போசிஷன் இல்லை, நம்மளை வந்து என்னமோ பேசல அவங்க. பட் நம்ம வந்து இன்னும் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணல, அதெல்லாம் நம்மளை அவங்க பேசல போகிறேன். பட் அவங்க வந்து இன்டைரக்டாக அடிக்கிறது வந்து பிஹெச் தான் அடிக்கிறாங்க. பிஹெச்சில் உள்ள இந்தியர்கள் லீடர்ஸ் தான் அடிக்கிறாங்க, வச்சு சாத்துறாங்க. பட் இன்டைரக்டாக அடிக்கிறாங்க. பட் அவங்கள ஏசுறாங்க. பட் அதே டைம்ல மாநில தலைவர், பினாங் மாநில தலைவர் விட்டா ஒரு டிஏபி காரன் கூட தோத்துருவான். அவர் வந்து எனக்கு மெம்பர் ஆகணுமே, மெம்பரோட விசுவாசத்தை வந்து பயங்கரமா காமிக்கிறாரு, பயங்கரமான விசுவாசத்தை காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எப்படி வந்து நீங்க உங்க மாநாடுல வந்து இதை பத்திலாம் பேசல. நான் கேள்விப்பட்டேன் சில பேர்கள் முக்கியமான கட்சியில் உள்ளவங்கலாம் வந்து கட்சி விட்டு வெளியாகிறாங்கன்ட்டு பினாங் மாநிலத்தில். ஏன்னா அந்த தலைவர் வந்து டிஏபியோட நார்மலாக வந்து ஷேடோ தான் சொல்லுவாங்க பாரு, டிஏபி ஷேடோ பண்ணுவாங்க. இது ஓவர் ஷேடோ. இது வந்து தலைக்கு மேலே வேறு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. நான் தான் வந்து டிஏபிக்கு இது மாதிரி முக்கியமாக வந்து லிம்கானையும் கூட வாழை பிடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது விளங்கலை. அதெல்லாம் வந்து சொல்கிறேன். எனக்கு என்ன விளங்கலைன்னா, நீங்கள் வந்து உங்களோட உங்களோட கூட்டத்தில் வந்து பயங்கரமாக பேசுகிறீங்க. பட் அதே டைமில் மாநில லெவலில் பார்த்தா இவனுங்களை தான் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான். ஸோ அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், இவங்களை வந்து இன்டைரக்டாக ஏசுறீங்க, எனக்கு தெரில. ஸோ இதில் மொத்தமொத்தம் இந்தியர்கள் மக்களில் வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. என்னை கேட்டால் வந்து முன்ன வந்து எல்லாம் வந்து மாய்க்கா வந்து ஒரு யூஸ்லெஸ் பார்ட்டி, இது வந்து சமுதாயத்துக்கு செய்யலை, எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கான், அப்புறம் இப்படி நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்ன மாதிரி குற்றச்சாட்டுனா சதீஷ், நிறையா இருந்துச்சு சதீஷ். எய்ம்ஸ் தெளிக்கோமா, மித்ரா காசு, அந்த காசு அட்டி தான். எல்லா விஷயத்திலும் இவங்களோட ஊழல் இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, எல்லாமே பேசுனாங்க. அதில் முக்கியமாக வந்து டிஏபியில் உள்ளவர்களும் பிகேஆரில் உள்ள இந்தியர்களும் பயங்கரமாக பேசுனாங்க. பட் ஒரு வகையில் அவங்க கேட்கறது ரைட் தான். இது மட்டும் நீங்கள் எங்களை ஒரு சார்ஜ் கூட பண்ணது இல்லையா, எங்களை சார்ஜே பண்ணது இல்லையா? 2018 நீங்கள் ஆட்சி எடுத்து 22 மாதம் ஒன்றுமே சார்ஜ் பண்ணலை. பட் அதில் வேர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தா 2022 கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் எடுத்தோன்னா பிற்பாடு ஒன்று எடுத்தோம், நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உண்மையாக க்ளீனு, எங்களை வந்து பேரை கெடுத்ததே வந்து இந்தியன் லீடர்ஸ் தான். இது யாருக்கு நான் கேட்குறேன்னா, இந்த மானகட்ட இந்த டிஏபியில் உள்ள லீடர்ஸும் மானகட்ட இந்த பிகேஆரில் உள்ள லீடர்ஸும். ஏன்னா இவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இந்தியர்கள் இருக்கீங்களா, லைக் இந்த ராயரே வச்சுக்கோமே, இந்த மானகட்டவன், இவன் என்ன சொல்லணும் வெளியே வந்து, மாய்க்கா வந்து ஒரு புதுவிதமான கட்சின்னு சொல்ல முடியுமா வெளியே வந்து? நீங்க வந்து அவங்க வக்காலத்தை தானே வாங்குனீங்க. இன்னைக்கு வந்து வெளியே வந்து சொல்லுங்க, ஏன் வந்து மாய்க்கா மேல, மாய்க்கா தலைவர்கள் மேல இது மட்டும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல? எஸ்பிஆர்எம் சரி, நீங்க ரெப்பார்ட் பண்ணல, என்னென்ன பேசுறாரு உங்களோட தலைவர்? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கவே சொன்னாங்க, ஃபாரன்சிக் ஆடிட் எடுக்க போறோம், எல்லாத்தையும் எடுக்க போறோம், அதை எடுக்க போறோம், இதை எடுக்க போறோம், ஒன்று கூட எடுக்கலையே. ஏன் எடுக்கல? உண்மையா வந்து மாய்க்கா தலைவர்கள் இது தப்புலாம் செய்யலன்னா, நீங்க வெளியே வந்து இந்த இந்தியர் தலைவர்கள், சோ கால் இந்திய தலைவர்கள் உட்காந்துருக்கீங்களா பெஞ்சில், எல்லாம் இந்த பேக் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்களா, கவர்மெண்ட் சப்போர்ட்டர் எல்லாம் வெளியே வந்து முதல் ராயர் நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ சொல்லு வெளியே வந்து, மாய்க்கா வந்து நல்ல கட்சி நீ சொல்ல முடியுமா? அதை ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க எம்ஐசி? எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க தான் கிளீன் ஆயிடுச்சு. அதேதான். இப்போ எப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து இவங்க போய் சொல்லிட்டாங்க, அதை நம்பி மக்கள் வந்து மாய்க்கா ஓட்டு போடல. மாய்க்கா வந்து ரொம்ப நல்லவங்க எல்லாமே. ஸோ இவருக்கு சேராத முன்ன வந்து கெட்டவன் மாய்க்கா திருடன். ஆனால் இவரு கூட ஒன்னா சேர்ந்தோன்னே
இதான் பாத்திட்டாலாம் சூச்சின்னு வாருங்களேன் சூழ்ச்சிட்டாலாம் கூட சேர்ந்துட்டா வந்து பாவங்கள்லாம் கழிக்கப்படும். ஏன்னா இவருக்கு வந்து போப்பான்றல இந்த கட்சியில் உள்ளவருங்க பாவத்தை அப்படி மன்னிச்சு புனிதமாக்கிடுவாருங்கன்னு. டேய் இதெல்லாம் ஒரு மானக்கட்ட போலப்பா. சமுதாயத்தை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க, திசை திருப்புறாங்க. இவனுங்களுக்கு தேவைப்படும் போது அவன் நல்லவன், இவனுக்கு தேவையில்லைன்னா அவன் கெட்டவன். இன்னைக்கு வந்து நம்ம கெட்டவன், ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லை பாரு நம்மள. டேய் ராயரு இன்னைக்கு வந்து ராயர் அதால நீ வந்து இந்தியர்கள் தலைவர் ஆக முடியாது. ஏன்னா நீ வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சீனம் தோம்பு தூக்கிறவன்ட்டு. எல்லாம் வந்து பேக்கை தூக்குறானுங்க. தோம்பு தூக்குறவன் தெரியல, காண்டா போட்டு தோம்பு தூக்குற வேலை அது நினைக்கிறவனுக்கு தெரியும். சுஞ்சோட சரித்திரத்தை படிச்சு பாரு. நீ தோம்பு தூக்குறாளு, என்ன தோம்புன்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க. தோம்பு தூக்குறாளு. ஸோ நீ வந்து நல்லா புரிஞ்சுக்கிய. நீ வந்து நான் என்னடா இவங்க பேசுறப்பெல்லாம் ராயரே பேசுறாங்க. நிறைய இருக்காங்க. சிவகுமார் இருக்காரு, ஒரு மானக்கட்ட YB ஃபைட் பண்ணல, உன்னை வந்து தூக்குனாங்க. 97 மில்லியன் சொல்லி தூக்குனானுங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசி இன்னைக்கு வந்து நீ மாய்சேப்போட பெங்குருசியா உட்காந்துருக்கு. கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி உண்மையா நீ திருடுனியா? இதுவும் வந்து ஒரு கேள்விக்குள்ளியாச்சு. நீ திருடுனா நீ திருடலையா, நீ திருடுனா திருடலையா? திடீர்னு பதவி கொடுத்துட்டாரு, அரசாங்கம் பதவி கொடுத்துருக்க. அப்போ இவன் நல்லவனா நல்லவன்ட்டு அவரோட இவனு இன்னொருத்தர் இருக்காரு அண்ணன் தம்பி 2 பேர் சதீஷ். அவர் வந்து நம்ம கணபதி ராவ் ஸ்டேட் விட்டு தோணுமா, அப்புறம் ஸ்டேட் விஷயம் இருக்கு நிறையா. ஸோ இந்த அவர் பார்லிமெண்ட் உட்காந்துருப்பார் கணபதி ராவ். அவர் என்ன இப்போ செய்கிறாருன்னா அவர் எப்போதும் வந்து காமெண்ட் போடுறது, அப்படியே பட்டும் படாமல் காமெண்ட் பண்ணுறது, தைரியமாக வெளியே வந்து பேசணும். ஏன் தைரியம் இல்லை தெரியுமா? இன்னைக்கு நீ பேசிட்டு வச்சுக்க எதிர்ப்பா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து சரியில்லாமல் வேலையில் போய்கிட்டு இருக்கு, இந்தியர்களுக்கு வந்து இதால் வந்து நன்மைப்படலை. பட் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பாஸ்காரங்களை ஏசிக்கிட்டு இவனை ஏசிக்கிட்டு பெர்சத்துவை ஏசிக்கிட்டு இப்படி டைவெர்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன் தைரியமாக வர முடியலன்னா எனக்கு தெரியும். ஏன்னா கட்சியில் வந்து ஒரு சட்டம் இருக்கு. நீ உன்னை தூக்கப்பட்டுருச்சுன்னா அந்த இடம் கோசமாயிரும். பதவிக்காக சில பேர் நாண்டுகிட்டு அந்த கட்சி கூட இருக்கீங்களே. ஸோ இதெல்லாம் வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடான விஷயம். சமுதாயத்துக்கு நிறையா விஷயம் இருக்கு, குழப்பிடாதீங்க தயவு செஞ்சு. இவங்க இருக்கீங்களா ஒரு 10-12 பேர் MP இருக்கீங்க, தைரியமாக வெளியே வந்து மாய்க்கா வந்து மார்த்தட்டி சொல்கிறாங்களா எங்களால் தப்பு இல்லை, இவனுங்க தான் பேரை கெடுத்தானுங்க, இவனுங்கன்னா நீங்க வந்து வெளியே வந்து சொல்லுங்க, மாய்க்கா வந்து ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியுமா? இதுதான் சதீஷ். இது வந்து ஒரு சவாலா போகும். இல்ல இப்ப நீங்க வந்து சொல்றதுனால இவங்க வந்து இந்த டிராமா வந்து இப்ப பேரால வந்து இந்த டிராமா நடக்குது. இது பேரா, நான் வந்து உரிமை பேராவுடைய தலைவர்ன்றனால நான் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ண விரும்புறேன். இவர் சிவனேசன் இருக்கார்ல, இவர் வந்து ஆட்சிக்கு வரப்பலாம் அந்த 2000 ஏக்கர் என்னாச்சு, அந்த 2000 ஏக்கர் என்னாச்சு, நீ தானே இன்னைக்கு எக்ஸ்கோ 2000 ஏக்கர் என்னாச்சுன்னு போயிட்டு இடம். ஆனா வந்து அது டத்தோ இளங்கோவா MIC பேரா தலைவர் அவர் வந்து உண்மையை உடைச்சிட்டாரு. 2000 ஏக்கர் லேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து தமிழ் பள்ளிகளுடைய மேம்பாட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ளுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாம் வந்து மாய்க்காவா 5 பேர் மாய்க்காவா 4 பேர் வந்து வெளியில் உள்ளவங்களாம். இந்த காசை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா NLFCS கிட்ட வந்து கடை எடுத்தாங்களாம். கடை எடுத்து அவங்க தான் வந்து அந்த லேண்டை சுத்தம் பண்ணி பிளான்டிங் பண்ணது என்ன கிளாப்பாஸ் வீடு வச்சிருக்காங்களாம். அதுலேருந்து வர காசை எடுத்து வருஷம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து UPSRல நல்ல தேர்வு எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து கேஷ் மணி கொடுக்குறாங்களாம். டிவி 2000 ஏக்கர் நிலம், டிவி 2000 ஏக்கர் நல்ல இடத்துலேருந்து எடுத்து மாணவர்களுக்கு இது கொடுக்குறாங்களாம். இது எப்படி தமிழ் பள்ளிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும்? அங்கே வந்து பேரால நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் குறைவான தமிழ் பள்ளி நிறைய இருக்குது, தமிழ் பள்ளிகள் மூடப்படும் அபாயத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த 2000 ஏக்கர் வந்து அது நேரடியாக பெனிஃபிட் பண்ணிச்சுன்னா வேற. இவங்க வந்து NLFCS கொடுத்துட்டாங்களா, வட்டி இல்லாத கடனா, அந்த கடனை கட்டுறதுக்காக வந்து இப்போ வந்து முழு இதுவும் வந்து அங்கே போதும். சரி, இது வந்து மக்களுக்காக கொடுக்கப்பட்டது, நாங்கள் மாய்க்கா வச்சுருக்கோன்றாங்க. இந்த சிவனேசன் நீ வந்து ஸ்டேட் எக்ஸ்கோ வரப்பெல்லாம் 2000 ஏக்கர் என்ன ஆச்சு, நான் விடமாட்டேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸ்கோ தானே, 2.5 வருஷம் எக்ஸ்கோவா இருந்துட்டு தானே, 2 வருஷம் எக்ஸ்கோவா இருந்துட்டு தானே, எடு டீட்டெயில 11ஆம் மாதம் வந்து 2 வருஷம் ஆக போகுது. நீ எடுத்து பப்ளிக் கிட்ட வெளியாக்க வேண்டியது தானே. நீ தானே ஸ்டேட் கமிட்டியில் உட்காந்துருக்க எக்ஸ்கோல. ஏன்னா அங்கே பேசுறேன்னா மந்திரி சார் டூடோ டியாம்னுவான். ஏன்னா அம்னோ MIC விட்டு கொடுக்க மாட்டானுங்களா, டூடோ டியாம் அப்படின்னுருவான். அதான். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். இதே ட்ராமா தான் இந்த சிவனேசனுக்கு. சிவனேசன் உருப்படியாக ஏதாவது செஞ்சிருக்காரா பேராளவில் இந்தியர்களுக்குன்னா ஒன்றும் இல்லை. எடுத்தா மாய்க்காவை சொல்றது. ஆனால் மாய்க்காவை எங்களும் கூட்டணி. அவர் அந்த இளங்கோ சொல்றாரு, இந்த சிவனேசன் வந்து எப்போ வந்தாலும் இதைத்தான் சொல்லுவார், ஆட்சியில் இருந்தாலும் சொல்லுவார், ஆட்சியில் இல்லைனாலும் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த 2000 ஏக்கர் வந்து மாய்க்கா தான் வந்து கட்டி காத்துக்கிட்டு இருக்கு. மாய்க்காவில் உள்ள 5 பேர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டராக உட்காந்துருக்காங்க. இது அவர் வாயால் சொன்ன விஷயம் தெரியுங்களா? ஸோ இந்த 2000 வந்து
சமுதாயத்திற்கு குறிப்பாக தமிழ் பள்ளிக்கு எந்த விதத்தில் நல்லது பயக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதை சொல்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஏபிக்காரன் தான் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் வந்து நீ தான் ஆட்சியில் இருக்க, நீ நினச்சனா எக்ஸ்கோவில் கொண்டு போயிட்டு எப்படி வந்து இந்த லேண்ட் வந்து சப்போஸ் டு பி ஃபார் தமிழ் ஸ்கூல் டெவலப்மெண்ட், இட்ஸ் நாட் ஃபார் தமிழ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் வருஷம் வந்து யூபிஎஸ்ஆரில் எடுக்கிறதுக்கு கொடுக்கறது கிடையாது. தமிழ் ஸ்கூல் டெவலப்மெண்ட், தமிழ் பள்ளிகளுடைய மேம்பாட்டுக்கு எப்படி லேண்டை வந்து அந்த லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரி என்ன டைவர்சிஃபை பண்ணலாம், இதெல்லாம் வந்து எக்ஸ்கோவில் வந்து டிசைட் பண்ணலாம். என்னென்ன எக்ஸ்கோவில் ஷாராட் இருக்கும், நம்ம ஷாராட் லேண்ட் கொடுக்குறப்ப அந்த ஷாராட் கொடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்குன்னா இதுக்கு தான், இதை தவிர வேறு எதுக்குனாச்சும் அவங்க பாய்க்கிறாங்களா, நீ யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் ஆடிட். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மந்திரி சார் வந்து அம்னோகரம் வாயை மூடுன்னு சொல்லுவானா, அடுனுங்க இருக்கீங்க தானே, ஒன்றுக்கு வந்து 2 அடுன்னு பொம்பளை அடுன்னு 2 பேர் இருக்காங்க முத்தவங்க, அவங்க வந்து எனக்கு வந்து வீடியோ செய்கிறாங்களாம். ஆனால் வந்து கேரளில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து வீக்கெண்ட் அடுன்னு பாருங்களேன், வாரத்தில் கடைசி நாள் 3 நாள் தான் வீக்கெண்ட் தான் வந்து கவசானுக்கு வருவாங்க. அவங்க இருக்காங்க. பக்கத்தில் வந்து சிவகுமாருக்கு அசிஸ்டனாக இருந்த சாஷா வீரையா இருக்காங்க. அவங்க பேர் சாஷாவா, சாஷா தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரியும், இன்னும் நிறைய இருக்காங்களா? அடுன்னு 2 பேர் தானே இந்தியன்ஸ். ஓ இப்போ ஒன்று மாலிம்னாவா, டிஏபிக்கு சொல்றியோ? ஆமா ஆமா, இன்னொன்னு அது பாருங்க, யாருன்னே தெரில. என்னடாது ஊத்தான்மலித்தாங்களா வசந்தி ஒன்றும் வசந்தி ஒன்று இருக்குன்னே தெரில பாருங்க. நீங்க தானே இருக்கீங்க சட்டமன்றத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஜவுதான் கோசா கீரா இருக்கு பாருங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்ட்டு. பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியில் கேளுங்க, இது கவர்மெண்ட் லேண்டு, இந்த லேண்டோட இது என்னாச்சு, இந்த கவர்மெண்ட் லேண்ட் கொடுத்தாங்களே, இதை வந்து நீங்கள் தாராளமாக விசாரிக்கலாமே. அதெல்லாம் செய்ய முடியல. இந்த ட்ராமா கேட்டால் இதை சொல்லி 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 பேரா இந்தியர்கள் வந்து முட்டாளாக்குறாங்க, மலேசிய இந்தியர்கள் ஆக்கின மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒட்டு மொத்தமாகவே மாய்க்கான்ற கட்சி எழுந்து வருமானது வந்து எனக்கு தெரில. ஏன்னா அவங்க அண்மையில் வந்து இந்த பனிமலர்னு இந்த டிக்டாக் செலிபிரிட்டி இருப்பாங்க, அவங்க வீடியோ செஞ்சுருந்தாங்க பார்த்தீங்களா தெரில, அவங்களுக்கு யாருக்கும் சண்டை போடுறதுக்கு. நானும் பார்க்குறேன், இந்த ஒரு பிள்ளை வந்து எப்போ பார்த்தாலும் நான் மாய்க்கால இருந்தால் மாய்க்கால இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாய்க்காவே எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரிலன்னு சொன்னாங்க. அவங்க வந்து எந்த கட்சியிலும் இல்லாதவங்க, அவங்களே சொல்கிறாங்க அந்த நிலைமை தான் மாய்க்கால இருக்குது. அவர் தலைவர் வேணும்னா வந்து தொடர்ந்து வந்து பெருமையாக நினச்சிக்கிட்டோம், நம்மளுக்கு வந்து பெரிய பலம் இருக்குது, நாங்கள் தான் வந்து நாட்டில் வந்து இந்தியர் கட்சி, இதெல்லாம் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சமுதாயத்துக்கு அதனால எந்த ஒரு பலனும் இல்லை. குறிப்பா இந்த அடிமைகளாக இருக்கும் பல்லின கட்சியில் இருக்கிற இந்திய தலைவர்கள் மாய்க்காவோட மோசமா இருக்காங்க. இந்திய சமுதாயம் வந்து தொடர்ந்து இந்த 2 தரப்பினரும் நம்பினா எங்க போவோம்னு சொல்றது, நீங்க எங்க நம்புங்கன்னு நாங்க சொல்லல, ஆனா இவனுங்களை நம்பாதீங்கன்னு நாங்க சொல்றோம். ஸோ நம்ம வந்து எடுத்தோடனே வந்து வானத்தையும் பூமியும் ஒன்னாக்கிறோம்னா நம்ம சொல்ல கிடையாது. நம்ம தொடர்ந்து முயற்சி, இந்த சமுதாயம் நமக்கு நாமே தான் நம்ம உதவி செஞ்சுக்கணும். மக்களோடு மக்களாக இருக்கிறவங்க தான் அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை ரேப் அப் பண்ணணும் டேவிட். மாய்க்கா வந்து வேணாம், அதை பற்றி பேசுகிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பினாங்லேருந்தே வந்து நான் கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய ரிசைனேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. மாய்க்காலேருந்து பல பேர் MIBPயில் சேர்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பினாங்கில் கூட நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏன் நடக்குதுன்னு தெரில. அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைங்க வேறு, சண்டை போட்டுக்கிறாங்களாம். போன வாரம் ஒரு லாயரை வந்து நம்மளை பற்றி ஒருத்தன் பேசுகிறான், கேட்டிங்களா? அந்த கேள்வி கேட்குறான். கேட்டால் வந்து தாய் கட்சி என்னடா கட்சி அப்படி இப்படின்ட்டு. ஸோ மாய்க்கா ஒரு லாஸ் காஸ். பட் அதை விட மோசம் வந்து இந்த பல்லின கட்சிகளில் இருக்க இந்தியர்கள் தலைவர்கள். அப்படி தான் நான் சொல்கிறேன் டேவி. சதீஷ், அடுத்த இஷ்யூ பார்த்தோன்னா சதீஷ், இது வந்து ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சதீஷ், ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வந்து 2 திட்டங்கள் இருந்துச்சு சதீஷ். ஒன்று வந்து ஐசீட், இன்னொன்று வந்து சித்தம் தானே, சித்தம். அது ஆக்சுவலி சித்தம், அவங்க சித்தாம்னு சொல்றது மலாய்க்காரன் ப்ரொனவுன்ஸ் அப்படி வருது. ஏன்னா தூக்கி மலாய்க்காரன் கீழே ப்ரோஃபோலியோ கீழே வச்சிருக்காங்க, நஜ்வான் கீழே வச்சிருக்காங்க. அது ஏன்னா அது வந்து பிகேஆர் பார்த்துக்குவாங்களாம், இந்தியர்ஸுக்கு. ஐசீட் வந்து டிஏபி பார்த்துக்குவாங்களாம். இதுலேயே அவனுங்களுக்கு ஒற்றுமை இல்லை. இது என்னத்துக்கு அத்தனை ப்ரோக்ராம், 2 ப்ரோக்ராம் தூக்கி ஒரே இது கீழே வச்சுட்டு ரன் பண்ணலாம். ஏன்னா அங்கேயும் 2 கேம் இருக்குன்னு அவங்களே காமிச்சிக்கிறாங்க. வெளியில் ஒண்டி பேசிக்கிறது, நாங்களாம் பெருப்பாடுவான்ட்டு பழைய இனம் கட்சின்னு சொல்கிறது. ஸோ அதில் அந்த இதில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லாங்கூர் உரிமை செகு சேகர் சொல்லுவாங்க பாருங்களேன், குணசேகரன். ஸோ அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, டிக்டாக்ல வந்து ஒரு கேள்வி பதிலில் வந்து அவர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த சித்தாம்னா என்னன்னு தெரியுமா டேவிட் உங்களுக்கு? நான் சொல்லிடுறேனே, ஸ்லாங்கூர் இந்தியர் தொழில் ஆர்வலர் மையம், அதுதான் வந்து இதெல்லாம் சித்தாம்னு வச்சுருக்காங்க. ஆனால் மலேயில் வந்து அதோட ப்ரோக்ராம் பங்குனான் உசாகவான் இந்தியா ஸ்லாங்கூர் இந்தியர் தொழில் ஆர்வலர் மையம். ஐசீட் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்தியன் ப்ரோக்ராம் பந்துவான் பிரலாத்தான் இந்தியன் பிரலாத்தான் பந்துவான் உசாகவான் இந்தியா ஸ்லாங்கூர். அது உண்மையாக ஐசீட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில, இங்கிலீஷில் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் காணும்
அது வந்து அதுதான் போட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் பந்துவான் பரலாத்தான் உசாவான் இந்தியா ஸ்லாங்கோர். ஓகே, நீ பார்த்தனா அது அந்த அந்த 2 விஷயம் வந்து அது பார்க்க போனால் கணபதி ராவ் இருக்கும் போது வந்து ஐசிட்டை வந்து உருவாக்குனது. அந்த டைமில் தான் வந்து எதிர்ப்பாக வந்து அவர் நான் நினைக்கிறேன் YB குணராஜ். ஆமா, இது வந்து என்டர்பிரனர் தான். ஸ்லாங்கோர் அந்த 2 கேம் இந்தியன் ஸ்லாங்கோ எம்பவர்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இங்கே போய்ட்டு இது வந்து நம்ம பிகேஆருக்கு வந்து இந்தியன்ஸுக்கு முக்கால பிகேஆர் உள்ளவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து மந்திரி பிசாட் அந்த டைமில் பேசி இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. 2 ப்ரோக்ராம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு செய்கிற மாதிரி. ஆனால் ஒரே கவர்மெண்ட்டு 2 ப்ரோக்ராம் வந்து போட்டி போட்டுட்டு செய்கிறது. ஸோ இதில் பார்த்தோன்னா சதீஷ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா, அதை வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க சதீஷ். அதை வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் வந்து எப்படி கேள்வி கேட்டிருந்தாருன்னா, என்ன ஆயிடுச்சு ஐசீட் என்ன ஆச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஐசீட் வந்து கணபதி ராவ் கீழே இருக்கும் போது அந்த டீம் வந்து என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக காமிப்பாங்க. இவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம், பயங்கரமான பப்ளிசிட்டி வேற, பயங்கரமாக டிரான்ஸ்பரண்டாக காமிச்சிருந்தாங்க. இவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம், கொடுக்குறதெல்லாம் படம் பிடிச்சி போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. எவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம் லிஸ்ட்டை போட்டிருந்தாங்க. எவ்வளோ பெருந்தொக்கான் வந்துச்சு, எவ்வளோ பெருந்தொக்கான் வந்து விலையாயிருக்கு, எந்தெந்த டேரா கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேருக்கு எண்ணிக்கை கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து எல்லாமே பார்த்துக்க முடிச்சு. ஆனால் இப்போ பாப்பா ராயுடு யாருன்னா பார்த்தோன்னா கணபதியோட தம்பி பாப்பா ராயுடு. குடும்ப அரசியல் தானே, அண்ணன் தம்பி எல்லாமே இருப்பாங்க, பார்லிமெண்ட் மெம்பராக இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. இது பேசாதானே, ஏன்னா இவங்க வந்து ஃபைட் பண்ணுறாங்க. வங்காளி குடும்பம் வந்து அண்ணன் தம்பிங்க எல்லாமே இருக்காங்க. அதேமாதிரி லிம்கானன் குடும்பம் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. பிரைம் மினிஸ்டருக்கே குடும்பம் அரசியல் இருக்கா, அம்மா அப்பெல்லாம் எல்லாமே இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த அதனால் வந்து நம்ம ஒரு சைட்டு நம்ம உருவாக்குமே, ராவ் ஃபேமிலின்னு உருவாக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைட்டு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு அடுத்த கேள்வி பெறாது. ஸோ இதில் பாப்பா என்ன செஞ்சார், பாப்பாட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, எப்படி வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபண்ட் என்ன ஆயிடுச்சு, எவ்வளோ கொடுத்துட்டீங்க, எவ்வளோ இது பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டிங்களா, இது மட்டும் சத்தமே காணுமே. இந்த மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த காசை வந்து கோலா கூப்பு போகிற எலெக்ஷன் டைமில் அங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, இதுதான் கேள்வி. இதுதான் சதீஷ் கேள்வி. வந்து ஆக பிராட் ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட் என்னையும் தான் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்டதுக்காக அவர் பாப்பாவோட ஆஃபீஸர், ஐசிட்டில் உள்ள ஆஃபீஸர் வந்து போய்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவரோட அரஹன் கீழே தான். இவர் வந்து எஸ்கோ ஆஃபீஸ் வந்து ஷாலாமில் இருக்கு, அந்த ஐசிட் ஆஃபீஸும் ஷாலாமில் இருக்கு, ஐடிடிசி கீழே இருக்கு. ஆனால் ரெப்போர்ட் வந்து எங்கன்னு பார்த்தோன்னா கிலாங் ரிப்போர்ட் பண்ணாலும் வேற, கிலாங் உத்தாரான்னு ஒன்று இருக்கு, அந்த கிலாங் உத்தாரால போயிட்டு ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெப்போர்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, உத்தாரா ஓசிபிடி அவரும் ராவ் வரும். ஸோ தெரியல அவங்களுக்குள்ள எந்த கனெக்ஷன் இருக்கா என்ன நம்மளுக்கு தெரியல. யாரு கணபதி ராவோட தம்பி பாப்பா ராயுடு கிளாங் உத்தாரால இருக்கிற ஓசிபிடி அந்த ராவ் இருக்கிற இடத்துல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் அந்த கதை நான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ ரெப்போர்ட் பண்ணோன்னே என்ன நடந்துருச்சுன்னா, செகுசேகர் மேலே இந்த மாதிரி செகுசேகரும் ராச்சும் ஸ்லாங்கோர் உள்ள 2 உரிமை என்ன சொல்லுவாங்க, அது தலைவர்கள், இடைக்கால தலைவர்கள். ஸோ அவங்க மேலே வந்து ரெப்போர்ட் பண்ணோன்னே என்ன நடந்துச்சுன்னா, இவங்க போய்ட்டு கூப்பிட்ருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கார். பாரு, நார்மலாக வந்து இனியும் வந்து நம்மளை வந்து சொல்லவே தேவையில்லை, ஜினாயாத்தர் கிளாஸ் தான் பாரு, முக்கியமான கூப்பிடுவாங்க, டான் வாங்கியில் எடுப்பாங்க, இங்கே வந்து எடுப்பாங்க. இது நார்மல் பாரு. இது மட்டும் நம்மளை வந்து காரி போட்டு பிடிச்சி கொண்டு போனதில்லை. ஆமாம், இது மட்டும் நம்மளும் எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்கோம், எவ்வளோ ஏசி இருக்கும் ஆளை. பட் இந்த கேள்வி கேட்டதுக்காக ராவுக்கு வந்து என்னத்துக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு தெரியல. ஆத்திரம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒன்று நேர்மையாக செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னால் அது என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், இதுதானே கேட்குறாங்க, தொப்பரு எல்லாம் கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம். பட் ஏதாச்சும் ஒரு மர்மம் இருந்துச்சு வச்சுக்கேன், அவங்களுக்கு ஆத்திரம் ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களா, இது நம்ம நிப்பாட்டி ஆகணும் போலீஸை வச்சுட்டு. ஆமாம். ஸோ இவங்க ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெப்போர்ட் பண்ணோன்னே இவர் போலீஸ் வந்து 2 முறை கூப்பிட்டுருக்காங்க. போல இவர் ஆனால் அப்பயும் கம்யூனிகேஷனில் இருக்கார். நான் வரேன், நாளைக்கு வரேன், 4 நாளைக்கு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்னா இது பெரிய கேஸ் இல்லை பெரிய இது. ஆமாம். ஸோ திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்து நீலாயில் போய்ட்டு அவங்கள வந்து கைதி தருமா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி நேராக கொண்டு வந்து 4 நாள் ரிமாண்ட் கேட்க போயிருக்காங்க. 4 நாள் ரிமாண்டில் வந்து நம்ம லாயர் அனுப்பி அதை டிஃப்யூஸ் பண்ணிச்சலாம், 1 நாள் தான். ஸோ அவரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம வந்துட்டாங்க. அப்புறம் 2 நாள் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ தான் நம்ம போயிருந்தோம் கோர்ட்டுக்கு போய் பார்த்தா அவரை வந்து காரி போட்டு அந்த உடை, அந்த லோக்காப்போட உடைய போட்டு 2 பேர்த்தையும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பார் பார்த்துட்டு. அப்படி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இதோட இவங்க வாயை அடைக்கலான்னு அப்படிலாம் ஒரு தோற்றம் இருக்கும். அந்த எண்ணம் வந்திருக்கும். பட் அது வந்து ஒரு பொய்யான எண்ணம்.
அது நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சுத்தமான தமிழம் வரேன். அந்த என்ன சொல்லுவாங்க, சூடான ரத்தங்கள் மரத்தமிழங்கள் என்றைக்கு வந்து இந்த மாதிரி உள்ள மேட்டுக்கெலாம் நாங்கள் பயப்பட கிடையாது சொல்லிட்டு அவர் குணாவும் வந்து இன்னும் ஸ்டில் அவர் ஆக்டிவாக வந்து நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், அது ஒன்றும் இல்லை. அந்த ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சோடனே நம்ம வீடியோ செஞ்சல என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, கோபாலகிருஷ்ணன் உன்னையும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறேன். ஏன் தெரியல உன்னை கூப்பிட காணோம்? அது எனக்கு தெரியல, மேபி வருவாங்க. உனக்கும் வரட்டும் ரெடியாக இருக்கேன் பேசுகிறேன். என்னையும் கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். செந்தோல் ஐபிடிஎல் தான் கொடுத்தேன் ஸ்டேட்மெண்ட். அப்போ தான் நான் கேட்டிருந்தேன் என்ன கேஸ் இதுன்ட்டு. இல்லை இது வந்து ஐசீட்டுக்காரவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு. நல்லா நான் சொன்னேன் என்ன கேட்டது தானே என்னன்ட்டு. ஏன்னா முன்ன வந்து டிரான்ஸ்பரண்டாக காமிச்சது வந்து இப்போ நீ ஏன் காமிக்காத காரணங்க என்ன, எவ்வளோ ஃபண்ட் வந்துச்சு, எவ்வளோ முடிச்சிட்டீங்க, எவ்வளோ பேர் கொடுத்தீங்க, யார் அதை கேட்டால் யார் தப்பு? மக்களோட காசு நீ மேனேஜ் பண்ணுற, யாருக்கு கொடுத்துருக்கன்ற இந்த மாதிரி இவ்வளோ. இப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் மித்ராவை சிடிக்கா இருக்கும் போது என்ன பண்ணீங்கன்ட்டு. இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது நீ டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டியது தானே சதீஷ். யாருக்கு கொடுத்தேன்னா இப்போ நீ யாருக்கு கொடுத்துருப்ப? எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ கூட கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் யாருக்கு தான் கொடுத்தீங்க அந்த 1 மில்லியனுக்கு மேலே யாருக்கு கொடுத்தீங்க? அதை ஆமாம் 1.5 மில்லியனா என்னமோ சொல்கிறாங்க. யாருக்கு கொடுத்தீங்க? எவ்வளோ பேர் சம்பளம், யாருக்கு பேரோலில் இருக்கா, அந்த காசு எங்கேருந்து வருது, எவ்வளோ பேருக்கு என்னென்ன கொடுத்தீங்கன்னு அதை சொல்கிறதுக்கு என்ன சரி இதாக கஷ்டமாயிட போகுது. ஸோ அதுக்காக வந்து ஸ்டேட்மெண்ட் அப்போ நான் போலீஸ்கார்ட்ட சொன்னேன், எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க திருமான்னு. நாங்கள் வந்து என்னென்னமோலாம் பேசியிருக்கோம். எங்களை வந்து கூப்பிட்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஐபிடியில் உள்ளது தான் எங்களை கூப்பிட்றது முக்கியமானு. இது மட்டும் எங்களை காரி கூட போட்டதில்ல, சார்ஜ் கூட பண்ணது இல்லையா? நம்ம இந்த போட கொடுக்குவாங்க சேம் பேங்க் போக்கோல கூட டேவிட் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து சில நேரங்களில் கடினமான வார்த்தைகள்லாம் பேசுவோம். நம்மளே முத கூட பேசினோம். இதில் அவங்க அந்த மாதிரி வார்த்தை கூட பேசல. என்ன ஆச்சு இதெல்லாம்? இந்த பட்ஜெட் எல்லாம் வந்து கொலாக்குபு பாருவில் வந்து முடிஞ்சிருச்சா? எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பாய்ச்சிங்களான்னு சொல்லல. கொலாக்குபு பாரு அப்போ தான் கொஞ்சம் எலெக்ஷன் இவங்க வேலை செய்கிற மாதிரி, மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி காமிச்சாங்க. அங்கே பாய்ச்சி முடிச்சிட்டிங்களான்னு தான் அவங்க கேட்டாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதை வந்து அவங்கள கொண்டு போன விதம், நீ வந்து அதில் வந்து செகுசேகர் வந்து ஃபோன் பேசுகிறப்ப அவர் சொன்ன விதம், நீ இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனது. அவர் வந்து சொல்கிறாருன்னா, இன்ஃபேக்ட் வந்து அதுக்கப்புறம் செகுசேகர் என்ன பண்ணாருன்னா, வெளியான பிறகு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணார் 2 பேர் மேலேயும். ஒன்று போய் ரிப்போர்ட்டு ஆன் பாப்பா ராய்டு. என்னன்னா நான் வந்து சொல்லாத ஒன்று சொல்லிட்டேன், நான் வந்து அவங்க காசு திருநாங்கன்னு சொல்லிட்டேன்ட்டு. 2வது வந்து ஓசிபிடி ஐபிடிக்கெலாம் உத்தாரா மேலே என்ன ஆச்சு ரிப்போர்ட்டு, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஐயோ யாருன்னு கேட்டுட்டு we have to take action on that also. நம்ம அதை விட போகிறது இல்லை டேவிட். இது என்னன்னா மறுபடியும் நம்ம அங்கே தான் டேவிட் வரோம். ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் தான் வந்து இந்த குரல் வலையை என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய டெமோக்ராட்டிக் குரல் வலையை நெரிக்கிறாங்க, ஜனநாயக குரல் வலையை நெரிக்கிறாங்க, மக்கள் வந்து குரல் கொடுக்க கூட முடியல. சாதாரண கேள்வி, மக்களுக்காக ஸ்லாங்கூர் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம், அவங்களோட பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பணம் என்னாச்சின்னு கேள்வி கேட்டது உனக்கு அவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துருச்ச. நீ மாய்க்காவை என்னன்னா கேள்வி கேட்டீங்க, மாய்க்கா ஹோல்டிங்ஸ் அதை பண்ணானுங்க இதை பண்ணானுங்க, மாய்க்காக்காரனாலே அந்த மாதிரி திட்டுறது. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்காது. அப்போ இவனுங்களை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஐஏஎஸ்சியில் போட்டது தவறு இல்லையே, ஐஏஎஸ்சியில் போட்டது தவறு இல்லைல்ல. இப்போ வந்து நான் வந்து ஐஏஎஸ்ஐ தியாகின்லாம் சொல்லாத, நீங்க உனக்கு போட்டது வந்து சரிதான். ஏன்னா வந்து அதை வச்சு தானே சீட்டு வாங்கினீங்க, அதை வச்சு தானே தம்பிக்கும் சீட்டு, நாங்கள் தான் இந்தியர்களே கையில் வச்சிருக்க மாதிரி சீட்டை வாங்கினீங்களே. அப்போ வந்து தவறு இல்லையே, ஏன்னா உங்களையும் அதுக்கு தானே போட்டானுங்க. இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பயமுறுத்துருவீங்கன்ட்டு இது ஒன்று தான். நீ வந்து என்னைக்கு ஒரு சமுதாயத்தை வந்து அமுத்தி வாயை மூடிடலாம்னு நினைக்கிறியோ அன்றைக்கி வந்து போத்தல் இருக்குது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தண்ணியில் உள்ள போத்தலில் நீங்கள் அடைச்சி வச்சுட்டு தண்ணியில் அமுக்கினீங்கன்னா அது புதிரிக்கிட்டு வெளியே தான் வரும். ஸோ இந்த மக்களை வந்து வாயை அடைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க இந்த அரசாங்கம். அதுக்கு ஆக கீழ்மட்ட லெவலில் இறங்கி போலீஸை வச்சு பயமுறுத்துறானுங்க. இது நான் நினைக்கிறேன் இதுக்கான பதில் வந்து அவங்க சொல்லணும். ஸ்லாங்கூரில் எவ்வளோ வேலை இருக்கு, நீங்க அடுத்தது அதுக்கு தான் வருவீங்க நான் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு வீடியோ போயிட்டு அவனுங்களை அவ்வளோ மன உளைச்சல் ஆக்கிருச்சான், ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் வேற சில கூட இருக்கிற அந்த பேக் தூக்கின்னு சொல்றதா ஷூ நக்கி சொல்றதான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்களேன் டிவிட் அடுத்தது இதுக்கு மாதிரி ரிப்போர்ட் பண்ணுங்க, ஷூ நக்கின்னு சொல்லிட்டான் நான் என்னன்ட்டு. இல்லை சதீஷ், அதான் நீ பார்த்தனா நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்லாங்கோனில் பார்க்க போனால். நம்மள்ட்ட நாடி வருது நிறையா பேர் வராங்க. நம்ம வந்து நீ பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து அங்கங்கே டொனேஷன் அங்கே வீடு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கீங்க, இதை நீனே செஞ்சுட்டு போயிடலாமல்
அதுவும் இல்லாமல் சதீஷ் இப்போ ரீசெண்ட்லியாக ஒரு கேஸ்க்கு போயிருந்தேன் ஸ்லாங்கோனில். ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் என்னடா அவனுங்க கோயிலுக்கு வரானுங்கன்னு நினைப்பாங்க, நிறைய பேர் பேசுவாங்க கோயில் விடுங்க அடிக்கேஷன். பட் இதெல்லாம் அடையாளத்துக்கு என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. அடையாளத்தை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு எஸ்டேட் சதீஷ். அது ரொம்ப தொழில் இல்லை தெரியுமா சதீஷ்? வித்தின் நினைக்கிற ஒரு 1 கிலோமீட்டர் வே தான் சீஃபீல்ட் கோயிலேருந்து அதுக்கும் 1-2 கிலோமீட்டர் தான் இருக்கும் அது டிஸ்டன்ஸ். பார்த்தா சீஃபீல்ட் பக்கத்துலேயே அந்த மேட்டில் அந்த மேடு, அந்த மேடே வந்து புக்கெட் செர்மீன் சொல்கிறாங்க. புக்கெட் செர்மீன் புத்ரா ஹைட்ஸில் இருக்குது. அது மேலே போனோன்னு சதீஷ், ஆக மேலே அந்த இடத்துல பார்த்தோன்னா சுற்றுவாட்டம் எல்லாமே தெரியுது. ஒரு கோயில் இருக்குது சதீஷ். அது கோயிலோட சரித்திரத்தை சொல்கிறேன்னே. அது வந்து ஒரு எஸ்டேட் இருந்திருக்கு. அந்த எஸ்டேட்டில் வந்து ஒரு சின்ன கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சுற்றி டெவலப்மெண்ட் வர அந்த கோயில் யாரும் கட்சி பண்ணல, ஏன்னா அந்த மேட்டில் இருக்குது, சடான பாயிண்ட், பீக் பாயிண்டில் இருக்குது. ஸோ அங்கே அந்த கோயிலை வந்து ஒரு அழகான கோயில் கட்டியிருக்காங்க. அது கட்டுனது யாருன்னு பார்த்தோன்னா, இங்கே பாரு அந்த ட்ரிக்ஸை பாரு, கட்டுனது வந்து ஒரு சின்னர். அவருக்கு வந்து என்னமோ நல்லது நடந்திருக்க போக்கு அப்பயே சொல்லியிருக்காங்க, இந்த நிலம் வந்து இன்னும் நாங்கள் கிடைக்கல. ஆனால் கோயிலுக்கு நிறையா இருக்குது, சின்ன சின்ன ஷ்ரைன்ஸ் இருக்குது. பட் இவர் வந்து ஒரு கோயிலாக கட்டியிருக்காரு. ஒரு 6 லட்சம் கொடுத்து 600,000 கொடுத்து சொந்த காசு அந்த கோயிலை கட்டிட்டு இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க நிலம் இதாக இருக்குது, பரவாயில்ல அது வந்து அப்புறம் பார்ப்போம், பட் எனக்கு வந்து இந்த சாமிக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு 600,000 கொடுத்து ஒரு இண்டிவிஜுவல், அது அந்த நிலத்துக்காரனோ இண்டிவிஜுவல். அப்போ அந்த கட்டும் போது அந்த நிலத்துக்காரன் கேட்டிருக்காங்க. அந்த டைமில் அந்த நிலத்துக்காரர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டெவலப்மெண்ட் கம்பெனியில் உள்ள ஒரு டைரக்டர், இல்லை நீங்கள் கட்டிங்க, நான் ஒரு லெட்டராக கொடுப்போம், என்னன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு டெம்போமை எக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூனா சதீஷ், இப்போ அந்த கோயிலை வந்து இப்போ கைமாற்றம் நடந்திருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஏன் கைமாற்றம் நடந்திருக்குன்னா, டெவலப்பர் அது நார்மல்ல அந்த ரீசோனிங் பண்ணுறதுக்கு, ரீசோனிங் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா டெவலப்பர் வந்து சில பிளான் போடும்போது ஜேபிபிடி சொல்லுவாங்க, இப்போ பங்குனானுக்கு உள்ளுக்கு போகும்போது நெகிரிக்கு எஸ்ஐஏ வந்துருமே, ஏன்னா கோயில் இருக்க. ஸோ நீ மாற்றிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கோயிலெலாம் வெளியாக்கிட்டு அப்புறம் அந்த லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியார்லேருந்து டெவலப்மெண்ட்டுக்கு நீ மாற்றிக்கலாம். ஆனால் டெவலப்மெண்ட் பண்ண முடியாதுன்னா சடன் ஹில்லியானது மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் வேல வந்து ஒரு ஷபாஸோட டேங்க் இருக்குது. ஓகே, பெரிய தண்ணி டேங்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னோட கணிப்பில் வந்து அந்த இடத்துல டெவலப்மெண்ட் செய்ய முடியாது. ஓகே, பட் அந்த லைனை ஏன் செரோன்லாம் ஏன் ஸ்டேட்டஸை மாற்றுறாங்கன்னா, மேபி அந்த செரோனை வட்டி எடுத்துகிட்டு டெவலப்மெண்ட் கட்டுறதுக்காக கூட இருக்கலாம். பட் அந்த லைனோட ஸ்டேட்டஸ் வந்து பிரச்சனையானு. ஸோ நீ வந்து முதல் ஸ்டேட்டஸை மாற்றல, அது வந்து கவசா நீஜாவை கூட வச்சிடலாமே. அது கவசா நீஜாவை கூட வைக்கலாம், தானே லப்பாங்க வச்சிடலாம். அது மேபி இவங்களுக்கு ஐடியா ஒன்று கவசா நீஜா வைக்கிட்டு வேறு இடத்துல டெவலப்மெண்ட் ஃபுல்லாக ஆக்கிட்டு இதை கவசா நீஜாவை ரிப்ளேஸ் பண்ணிடலாம். கேட்டால் ஹைக்கிங் போகிறதுக்குலாம் அதை பாய்ச்சிக்குவாங்க. ஏதோ ஒரு திட்டத்தில் தான் அது வந்து கைமாற்றம் நடந்திருக்கு. பட் இது நம்மளுக்கு தெரியும், கோயில் சாதாரண உங்களுக்கு தெரியாது, சாதாரண பார்க்குறவங்களுக்கு தெரியாது, என்னடா என்னமோ பேசிட்டு இருக்கானுங்கன்ட்டு. பட் வந்து அரசாங்கத்தில் இருந்தாங்களே, கணபதி ராவுக்கு தெரியும், இருக்கானுங்களா, இவங்களுக்கு கணபதி ராவுக்கு தெரியும், பாப்பாவுக்கு தெரியும், அங்கே உள்ள அடுனுக்கு மேபி தெரியாது. அவர் வந்து ஜம்புநாதன் மாமன், அவர் புதுசுல பிரகாஷ் கட்சியில் ரொம்ப நாளாக இருந்தாலும் திடீர்னு அரசியல் கண்ணாடி காட்டில் விட்ட மாதிரி தான். திடீர்னு ஒருத்தர் வந்து அவர் லாயர்னு தூக்கி கொடுத்தாங்க. திடீர்னு தானே முளைப்பாங்க இவங்கலாம். இவருக்கு வந்து அறவே தெரியாது. இவர் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி நேரத்தை நம்ம வீடியோ செஞ்சுட்டு அது இப்போ வைரல் ஆகணும்னு தான் இவர் போயிருக்காரு. அதுக்கு முன்னே அந்த ஏரியாவுக்கே போனதில்லை. ஸோ இவங்களுக்குலாம் இந்த ஹிஸ்டரி தெரியாது, இந்த நிலம் வந்து இதெல்லாம் தெரியாது, அந்த டெவலப்மெண்ட் எப்படி செய்யலான்ட்டு. மேபி தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காங்களான்னு தெரில, யாரு கண்டா நம்மளுக்கு தெரில. பாருங்க, நிறைய விஷயம் அப்படி தான் நடக்குது. பாருங்க, ஒரு எஸ்கோக்கு வந்து நினைச்சா ஸ்டாப் பண்ண முடியும், மந்திரி பிரசாத் நினைச்சா இதை செய்ய முடியும். ஏன்னு சொல்றோம், ஏன் செய்ய முடியும், இந்த கோயிலை வந்து இவங்கள்ட்டே வித்துரு நம்ம சொல்றோம். இதை வந்து ஃப்ரீயா கூட கவர்மெண்ட் எடுத்து கொடுக்க சொல்லலாம். நம்ம என்ன சொல்றோம், அந்த நிலத்துக்கான்ட்ட பேசி 1 ஏக்கர் அந்த லேனை மேலே ஆக பீக்கில் இருக்கிற கோயில் இருக்கிற நிலத்தை நீங்க வந்து விற்கிறதுக்கு நீ பேசிடு, நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஃபண்ட் ரைசிங் போட்டு அவங்க ஒன்று வாங்கிடும். கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஏன் தெரியுமா, ஆக உயரமான இடத்துல இருக்கு, ஷாலாமலே உயரமான இடத்துல. அங்கேயே பார்த்தோன்னா சுற்றி தருது, கேரளேருந்து ஷாலாம், கடல் எல்லாமே தருது, உயரமான இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்காது, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டான ஒரு இடமா இருக்குது. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ வந்து உங்கள் வேலை என்னென்னா மந்திரி பிரசாரை கூப்பிட்டு அந்த நிலத்துக்கான கூப்பிட்டு உட்காந்து பேசணும். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஊராமட்டு நிலத்தை ஏன் கவர்மெண்ட் போய்ட்டு பேசணும், இது ஊராமட்டு லேண்ட் இல்லை சதீஷ், லீஸ் ஹோல்டில் இருக்குது, இன்னும் 66 வருஷம் தான் இருக்குது. அப்போ கவர்மெண்டோட லேண்ட் தான் கான்சிடர், கவர்மெண்ட் லேண்ட், கவர்மெண்ட் லீஸ்க்கு தான் விட்டுறோம், லீஸ் கூட்டுறாங்க. கவர்மெண்ட் நினச்சா டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அந்த லேண்ட். பட் நம்ம என்ன சொல்கிறோம், பி ஃபேரி ஃபேர், அவனை விற்க சொல்ல, அந்த 66 வருஷத்தோட பிரீமியம் எவ்வளவு சொல்ல நம்ம கட்டிடுவோம் அந்த காசுன்னு. ஆமா, இவ்வளவுதான் சதீஷ். அது பிரத்தானியன் லேண்ட் தானே, பிரத்தானியன் லேண்ட் சதீஷ். அது செய்ய முடியாது, செய்யலாமா? இங்கேருந்து போயிருக்காரு ஒய்பி ஒருத்தர், அவர் போயிட்டு என்ன பேசியிருக்காருன்னா, அவர் தான்
ஜம்முநாதன் மோகன் இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம், உயரமான இடத்துல இருக்க மண் இடிஞ்சிடும். எவ்வளவு நாளா இடியாத ஒரு மலை இவரு இப்பதான் வந்து இவருக்கு நிலத்தை எடுத்து கொடுத்தோம் தான் இடிய போதான். உனக்கு கடுப்பா வராது. இன்னும் 2 பேரும் ஒன்றும் பேசல, ஆத்திரமா இருக்காருக்கலாம் கேள்விப்பட்டேன். ஏன் ஆத்திரமா இருக்காருக்கலாம், இவனுங்க எப்படி வந்தானுங்க அங்க நம்ம போனதுனால நான் போனது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சான். எப்படி இவருங்க வந்தானுங்க, நீங்க பாரு இதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு தான் நிலத்தை கொடுத்தோமே, 2 நிலம் 3 இடம் காமிச்சிருக்காங்க சதீஷ். வந்து நம்ம கோயிலுங்க இருக்கிற இடத்துல இருந்து தூரத்துக்கு விரட்டி அடிக்கிறதுல குறியா இருக்காங்க, ரொம்ப தூரத்துல சீஃபீல்ட்லயும் தான் பண்ணானுங்க. ஆமா, ஒன்று வந்து ஒரு லைன் வந்து பாஸ் ஆன லைன்லாம் நீ மண் அடிக்கணும். ஒரு என்ன சொல்லுவாங்க அங்கே தான் வந்து என்ன சொல்லணும் லொம்பவங்க இருக்குமே. ஆமா, லொம்பவங்களா பழைய ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இவங்களும் சொல்லிட்டாங்களா, நாங்கள் மண் அடிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லைன்ட்டு. இன்னொரு வந்து ஹீலியான ஒரு பாறை கல்லுமை இங்கே கட்டிங்கன்னு இருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த மல்லையை வட்டிட்டு செய்யணும்னா காஸ்ட்லி. இன்னொரு 3வது இடம் வந்து பரவாயில்ல, இங்கே டெம்பரரி இங்கே கட்டிக்கலாம். அது என்னன்னு பார்த்தா க்ரீன் ஏரியா. அந்த லேனை வந்து பேசிட்டாங்களாம், க்ரீன் தெரியுமா, க்ரீன் ஏரியா தான் நீ ஒன்றும் செய்ய முடியாது, கவசால் அப்பாங்க. அங்கே போய்ட்டு இங்கே கட்டுனோன்னே இவங்க ஸ்டுஜு பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்ல தாமானுங்கிட்ட தானே நம்ம கட்டிக்கலான்ட்டு. பட் கம்ப்ளைண்டே இல்லாமல் ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுட்டு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணது முடியாது இந்த இடத்துல சொல்லிட்டு அவங்களே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற இடம் வந்து யாரும் பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு மேட்டில் இருக்காங்க. அவனுக்குள்ள கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை, கொடுக்க இஷ்டம் இல்லை, நான் கோயிலுக்கு போகிறேன். ஸோ பேஸ் இடம் வந்து அங்கே தான். இப்போ என்னன்னா வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், அந்த நிலத்தை வாங்கி அவங்களே கோயிலில் நடத்துகிற கோயில் மேனேஜ் பண்ணி ஃபண்ட் ரைசிங் செஞ்சு அவங்க வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அந்த லைனை வந்து பேசி விடுறது யாருன்னா அஃப்கோர்ஸ் மந்திரி சார் கூப்பிட்டா முடிஞ்சு சதீஷ். ஷீஃபீல் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் மறந்துட்டாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த கோயிலை உடைக்கிறதுக்காக இப்போ வந்து அதே கோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் கேஸ் ஓடுது. நீங்கள் 18 இன்னைக்கு 18 இன்னைக்கு 18 இன்னைக்கு ஓடுது, இன்னைக்கு தான் கேஸு, இன்னைக்கு கேஸ் நினைக்கிறேன். நீ தெரியல என்ன ஆயிடுச்சுன்னு அப்புறமா தான் தெரியும். ஸோ அவன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக பெயிலிஃப் ஒன்றும் பண்ண முடியாது, பெயிலிஃப் ஆர்டர் கொடுத்துட்டு எவிக்ஷன் ஆர்டர் எடுத்துருவாங்க. எவிக்ஷன் ஆர்டர் கண்டிப்பாக லேண்ட் அவங்களோட இல்லையா, லேண்ட் அவங்களோட இல்லை. நமக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த அட்வர்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் வந்து சில குறிப்பிட்ட நாள் வந்து நம்ம இந்த நிலத்துல இருந்துட்டோமா அந்த நிலத்துக்கு வந்து நமக்கு உரிமை இருக்குன்றது வந்து நமக்கு இல்லை. மலேசியாவில் அட்வர்ஸ் இல்லை, யூகேல இருக்கு. நீங்கள் எத்தனையோ வருஷம் வந்து ரெண்டல் கட்டாமல் இருந்துட்டீங்க, ரெண்டல் கட்டுறதுக்கு நீங்கள் ரெண்டல் கட்டி இருந்தாலே வந்து அந்த லேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் உரிமை இருக்குன்னு வந்துடும். ஸோ அட்வர்ஸ் பொசிஷன் வந்து மலேசியாவில் இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க வந்து வெளியாகி தான் ஆகணும்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறப்படி இதுக்கும் நீங்கள் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. ஏன்னா இந்த கேள்வி வந்து ஒரு முறையும் வருது. இப்போ நீங்கள் இவ்வளோ டிஸ்க்ளைமர் கிளியராக சொல்லிட்டீங்க, அந்த நாட்டில் வந்து நம்மளோட அடையாளம் நீங்கள் சொல்லியும் கேட்பாங்க, ஏன் இத்தனை வருஷமாக அந்த நிலத்தை உனக்கு வாங்கலை, ஏன் வந்து ஊரா வீட்டு நிலத்தில் கோயில் கட்டியிருக்கீங்க, இது வரும், இதை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? இல்லை சதீஷ், இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம இந்த கோயிலை பற்றி போட்டாவே ஒரு நிலத்தை வாங்கலையா, நிலம் உங்களோட இல்லையே, அப்புறம் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்பீங்க. உங்களுக்குலாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தெரியல. இது ஒரு சின்ன பையன் கேட்டானா பரவாயில்ல, ஒரு 10 வயசு 12 வயசு பையன் கேட்டானா அவன் ரொம்ப வந்து தெரியல, நைஃப்னு சொல்லலாம், அவங்களுக்கு வந்து புரியாத வயசு அவங்க கேட்குறாங்கன்ட்டு. மாடுங்களாம் தான் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. பெரிய பெரிய வயசான மாடுங்க தான் இந்த கேட்குறாங்க. ஒரு வயசுக்கு உள்ளவங்க தான் சிந்திக்க தெரிஞ்சவனுக்கு தான் அந்த முட்டாள்தனமான கேள்வி கேட்குறது. வந்து 1957 அந்தாண்ட தான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சி. பட் 1955 வந்து நினைக்கிறேன் அக்தா தானா நகரா வந்து கொண்டு வந்துட்டாங்க அண்டர் பிரிட்டிஷ் லா கீழ. இஃப் நாட் மிஸ்டேக்கன் சதீஷ், தப்பா சொன்னா மன்னிச்சுக்கோ. அதான் டூதா 1955 நினைக்கிறேன். 1955 தான் வந்து அக்தா கானூன் தானா நகரா கொண்டு வந்தாங்க. அக்தா தானூன் நகரா தான் வந்து தீர்மானிக்கும் இந்த நிலம் வந்து அப்போ தான் வந்து அந்த ஹேக் கீழே தான் வந்து இவங்களுக்கு சொந்தம்னா இவங்களோட சொந்தம்னு. பட் அதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட லா கீழே வந்து லேண்ட் வந்து எல்லாத்தோட லேண்ட் வந்து ஒரு பொதுவான சொத்து. மக்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா எஸ்டேட்ஸுங்க எடுக்கும் போது பிரிட்டிஷ் வந்து லேண்டை வந்து ரம்பாஸ் தான் பண்ணானுங்க, பிரிட்டிஷ் வந்து டேக் ஓவர் பண்ணானுங்க. ஏன்னா அப்போ வந்து மின் ஜாஜான்னு சொல்லுவாங்க. மின் ஜாஜான்னு என்னன்னா நிலத்தை வந்து எடுக்கணும், தமிழ்ல அப்படி ஆக்கிரமிப்பு கையகப்படுத்துறது, அரசாங்கம் கையகப்படுத்துறது. ஆமாம், இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் எடுத்தது. இந்த காலத்தில் எடுக்கும் போது நம்பர்கள் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து நம்மளை வந்து கொண்டு வந்தானுங்க. ஸ்லேவ்ஸ் நம்ம வந்து தொழிலாளிகளாக அந்த நாட்டுக்குள்ளே வந்தோம். அப்படியே பார்ட் பை பார்ட் 200 இயர்ஸாக வந்து நம்ம வந்து 1990 நினைக்கிறேன் ஆக கடைசியாக வந்து 1930-40 தான் கடைசியாக இருக்கும் அந்த கப்பை வந்து இறங்குனது. அதுக்கு முன்னே கூட வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க, ஆனால் ரொம்ப குறைவு. பட் ரொம்ப டிராஸ்டிக்காக கொண்டு வந்தது ஒரு காலகட்டங்க. இந்தியர்களை வந்து எஸ்பெஷலி சவுத் இந்தியன்னா தமிழர்களும் சில என்ன சொல்லுவாங்க, அது என்ன மாநிலம் வந்து கேரளா,
தெலுங்கானா இதெல்லாம் தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம் ஆமாம். இந்த சவுத் உள்ள ஆளுங்களை தான் கொண்டு வந்தாங்க வேலைக்கு. கொண்டு வரும்போது அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து அவனோட லேண்டில் அவன் வந்து ஜாஜா பண்ணான். ஜாஜான்னு சொல்லுவாங்க, அதுதான் மெர்டேகா அர்த்தம். ஸோ அந்த ஜாஜா பண்ணும்போது அந்த லேண்டை எடுத்தாங்களே, அந்த இடத்துல எஸ்டேட்ஸ்லாம் உருவாக்கும் போது நீங்கள் கோயிலை கட்டிக்கன்னு சொல்லிட்டான். அந்த மீன் பிரிட்டிஷ் சொல்லிட்டான் கோயிலை கட்டிக்கோன்ட்டு. கோயில், கல்லுக்கடை, தமிழ் ஸ்கூலு கண்டிப்பாக ஒரு எஸ்டேட்டில் இருக்கும். அது வந்து காலங்காலமாக இருந்தது. 1957 அந்த தான் நம்ம மெர்டேகா. ஆனால் 1955 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த டிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பிரிட்டிஷ் வந்து கொடுக்க போகிறான், ஹேனோவர் பண்ண போகிறான். ரெண்டாவது ஹேனோவர் பண்ணிட்டு இது வந்து மலாயான்னு வரப்போகுது. ஆமாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஹேக்கை வந்து செஞ்சுது. அந்த அக்தா கீழே தான் வந்து அக்தா தன்னோனுக்கு நகராக வந்துச்சு. அதுக்கு முன்னே உள்ள கோயில்கள் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், காலம் காலமாக காடையும் காட்டை ஏன் வந்து கோயில் வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா மூளைக்கு கோயில் இருக்குன்னு. இந்த கேள்வி கேட்குற மாங்காய் மடையனுங்களுக்கு சொல்கிறேன். அதே தான். அதுக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா, அந்த டைமில் காடாக இருந்தது. காடாக இருக்கும் போது காடை அழிச்சிட்டு போகும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு நடுங்கும், பயம் இருக்கும். இருட்டானாவே பயம் இருக்கும். காட்டில் பூந்துட்டாவே, காப்பா சைடில் பூந்தாவே உங்களுக்கு பயம் இருக்கும். பட் அந்த டைமில் வந்து முரட்டு காடு, ஒன்றுமே இல்லாத இடம். அதை சுத்தம் பண்ணி அழிச்சு, அதில் தான் வந்து ரயில்வே இருக்கிற இடத்துல கோயில் இருக்கும், எஸ்டேட்ஸுங்கள கோயில் இருக்கும். அந்த கோயில் என்னென்னா அவங்களோட கொலை தெய்வத்தை அங்கே வச்சு ஒரு நம்பிக்கை, இவங்க வந்து எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்ட்டு. அப்போ வெள்ளக்காரன் கொடுத்துட்டான், கட்டிக்கோ கோயில் எதுவுமே இல்லை, திருவிழா நடத்துவாங்க. அவன் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தான். இந்த தமிழர் ரத்தத்தில் சிந்துறதுல தான் வந்து வெள்ளக்காரன் சம்பாரிச்சிட்டு போனான். இந்த நாடு வந்து வளர்ச்சி ஆனது வந்து யாரால பார்த்தீங்கன்னா இந்த இந்தியர்கள் நம்மலாம் போயிட்டு தான் சுத்தம் பண்ணி காடை இருந்ததை சுத்தம் பண்ணோம். அதுக்கு முன்னே மலாய்க்காரன் இருந்தாங்க. மலாய்க்காரவங்க வந்து அவங்க கிராமத்தில் தான் இருந்தாங்க தவிர இந்த மாதிரி வேலைக்கு அவங்க வரல. வேலைக்கு வந்தது தமிழ்நாட்டிலேருந்து, தெலுங்கானாலேருந்து, கேரளாலேருந்து வேலைக்கு வந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து தான் இந்த இடத்த காடு இதையும் சுத்தம் பண்ணி, இன்னைக்கு அந்த சுத்தம் பண்ணி அந்த கோயில் அங்கேயே இருக்கு, காலங்காலமாக இருக்கு. 1957 சுதந்திரப்பட்டு கோயில்கள் அங்கே தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ காலங்கள் முடிஞ்சு இப்போ தான் வந்து நிலங்கள் கைமாற எஸ்டேட்டாக இருக்கும் போது சீனனுக்கும் தேவைப்பட்டுச்சு தமிழன் வேலை. கோயில் இருந்துச்சு, அப்போல்லாம் அவன் கச்சூரி பண்ணல, எஸ்டேட் வச்சுருந்தானுங்க. சீனனுங்களும் எஸ்டேட் வச்சுருக்கானுங்க. சதீஷ் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போகும்போது யார் காசு இருந்தோ வாங்கினாங்க. தமிழவங்களும் தான் வச்சுருந்தாரு. இதே ஆறுமுகம் பிள்ளை வந்து எவ்வளோ லேண்ட் வச்சுருந்தாரு ஆறுமுகம் கீழே வேலை செய்யும்போது. அப்பயும் நம்ம தமிழர்கள் தான் உழைச்சி இவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த எஸ்டேட்லேயே வாழ்க்கையை முடித்தவங்க, அங்கேயே படித்து அங்கேயே போக காலம் போக இப்போ தான் வந்து கைமாற்றம் மாறும் போது, டவுன்ஷிப் உருவாகும் போது அந்த எஸ்டேட்டை வந்து வித்துட்டாங்க டெவலப்பர்கிட்ட. இப்போ அவன் என்ன செய்யறான், அக்தா கானூன் நகரம் 1955 இப்போ பயன்படுத்தி நீங்கள் வெளியாகுங்க, உங்களுக்கு நெஸ்டேட் கொடுக்க முடியாது, கோயில் கொடுக்க முடியாது, கோயில் வந்து இலீகல்ன்ட்டு. அதுக்கு துணை போய் நீங்கள் வார்த்தை பேசுறீங்களே, ஏன் அந்த கோயிலை வாங்கலை, ஏன் வந்து இந்த நிலத்தை வாங்கலை, ஏன் இதை பிடுங்கலை, ஏன் அதை செய்யலைன்னு சொல்கிறீங்களே. கொஞ்சமாச்சும் ஒரு சிந்திக்கிற தன்மானம் இருந்துச்சுன்னா பேச மாட்டீங்க, கண்டிப்பாக பேச மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு ரத்தம் சிந்தி தான் வந்து ஒரு கோயிலும் உருவாக்கி இருக்கு. ரத்தம் சிந்தி இருப்பாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ரத்தம் சிந்தாமல் இருந்திருக்காது. ஒரு முள்ளு காடை வட்டும் போது முள்ளு குத்தி இருக்கும், ஒரு பாம்பு கடிச்சிருக்கும், மலேரியா காய்ச்சல் வந்து செத்துருக்காங்க. காடை சுத்தம் பண்ணி வாழ்க்கையே அங்கேயே ஓட்டணவங்க. அது என்ன அவங்களுக்கு கிடச்சிது, வீடு கூட இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு தான் சில வீட்டுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்டேட் வீடுங்களுக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு வீடு கொடுக்கணும். அவங்க வந்து இப்போ வரல, 1800 டைமில் வந்தவங்க. அவங்களோட ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் 4வது தலைமுறை 5வது தலைமுறை இந்த அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏன் வீடு கொடுக்கக்கூடாது? வெள்ளக்காரன் சம்பாரிச்சிட்டு போனான், தமிழனை பாய்ச்சி. அப்போ வெள்ளக்காரன் சம்பாரிச்சு முடிஞ்சு சீனை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சீனை சம்பாரிச்சு முடிஞ்சு அவனோட அப்பன் முடிஞ்சு, அவனோட மாமன் முடிஞ்சு, அவனோட பேரப்பிள்ளை மட்டும் வேலை செஞ்சவங்க. ஏன் அவங்க இவ்வளோ பேருக்கு உழைச்சி கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தான்னா அதுக்கு தான் சில திட்டங்கள் வந்து இதே பிஎஸ்எம் அதுக்கு தானே ஃபைட் பண்ணுறாங்க. பார்ட்டி சோசியலிஸ்ட் இது மட்டும் ஃபைட் பண்ணுறாங்க. என்னத்துக்கு கோலக்கூப்பாரில் பற்றி இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்கிறோம். அந்த காடு எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட முன்னோர்களுக்கு தெரியும். என்ன மாதிரி காடு கோலக்கூப்போர். இப்போ போனாங்களும் அந்த இடம் காடாக தான் இருக்குது சதீஷ், அப்படியே தான் இருக்குது. காப்பா சைடு நட்டுருக்கானுங்க, அவ்வளோதான். பார்க்க சுத்தமாக இருக்குது, ஆனால் அது ஒரு காலத்தில் காடு. ஸோ இதெல்லாம் சுத்தம் பண்ணி வந்தது தான் கோயில்கள். ஸோ தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. மற்றவன் ஜாதிக்காரன் தான் புரியாமல் அவமானப்படுத்தலாம் நம்மளன்னா. நம்ம சொந்த இனமே ஏன் கோயிலுக்கு சொந்த நிலம் கட்டிக்க வேண்டியதானே, ஏன் போகிறீங்களே? அது வந்து அடையாளம் இல்லை. அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. கோயிலுன்னா எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. கோயில்னா சதீஷ் ஒரு ஹிந்துக்களுக்கு வந்து உரிமை இருக்குது. எனக்கே அந்த உணர்வு இருக்கும் போது நீங்கள் ஒரு ஹிந்து அது மேலே உணர்வு இல்லைன்னா அப்புறம் பினாங் பிரிட்ஜில் தான் பாயணும்.
அவ்வளோதான், நீட்டாக நீங்கள் அதை தெளிவாக சொல்லிட்டீங்க டிவி. ஸோ மறுபடியும் வந்து இதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் வந்து ஏன் கோயிலுக்கு ஸ்கூலுக்கு பாருங்கள், ஸ்கூல்லாம் நம்ம பார்க்கலன்னு சொல்லலை, கோயில் வந்து அடையாளம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆப்பிரிக்கன் நாடுகள்லாம் வந்து இன்னும் தமிழர்கள் வாழ்கிறாங்கன்றதுக்கு அடையாளமே வந்து ஆலயங்கள் தான். ஆலயங்கள் தான். மாரியம்மன் மதம் மாறுறதில்ல. இல்லை, ஐ மீன் இது இல்லை பாரு, மொழி இல்ல, கோயில் இருக்கு. கோயில் நமக்கு இங்க என்ன அட்வான்டேஜ்னா தமிழ் பள்ளிகள் இருக்கு. தமிழ் பள்ளி எப்படி காப்பாத்துறோமோ அதே போல வந்து ஆலயங்களையும் காப்பாற்றணும் டிவி. அன்னைக்கு நான் வந்து ஒரு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அது மொரிஷியஸில் அண்டாண்ட கொயானாக்கு இந்த கரீபியனில் ஒரு ஐலண்ட் ஒரு டிவிலேருந்து வந்திருக்காங்க. அவருக்கு தமிழ் பேச தரல, பேர் வந்து என்னமோ ஒரு பேர் சொன்னார். பட் ஆனால் வந்து மாரியம்மன் தாலாட்டு படிக்கிறாரு. இது வந்து அடையாளம், இந்த இனத்துடைய அடையாளம், நம்முடைய மொழி. மாரியம்மன் தாலாட்டு, மாரியம்மன் தமிழ் கடவுள் பாருங்களேன், தமிழவங்க கும்பிட்ற சாமி, அதோடைய அடையாளம் வந்து இன்னும் இருக்குன்னா நம்மளுடைய ஆலயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஸோ தயவு செய்து வாய்க்கு வந்ததை பற்றி அதை பற்றி பேசாதீங்க. உங்களால் வந்து இந்த ராவ் பிரதர்ஸ் கேள்வி கேட்க முடியலனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் தூக்கிட்டு வராதிங்க. ஏன்னா என்னோட பேஷண்ட் வந்து ரொம்ப தீன்னாகிட்டு போகுது வீட்டு. ரொம்ப தீன்னாகிட்டு போகுதுன்னா இப்போ வந்து ரொம்ப நூல் நிலைக்கு வந்துருச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா நானும் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பேன். அந்த லெவல் தான். இதுக்கு மேலே வந்து ரொம்ப நம்ம, ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகள்னால் வந்து நீ என்ன வேணாலும் கேட்கலாம், அவனுங்கள மாதிரி இல்லை, நீ வந்து நியாயமான கேள்வி கேட்டனா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி உன்னை போய்ட்டு உழுக வைக்கிறதுன்ட்டு. இவனுங்களுக்கு அறிவு இல்லையா, ஏன் போயிட்டு வந்து ஊராம் வீட்டு நிலத்தில் கோயில் கட்டுறாங்க? மட சாம்பிராணி, அது ஊராம் வீட்டு நிலம் ஆகிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல இவங்களோட ரத்தமும் வேர்வையும் இருந்திருக்கு. அதை தான் நம்ம சொல்கிறோம். காலங்காலமாக மறுபடியும் இதே கேள்வியை கேட்குற மட சாம்பிராணிகளுக்கு இந்த பதிவு இந்த பதிவு வந்து நான் குறிப்பாக உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டு நீங்களும் நீட்டாக சொன்னதுக்கு, இன்ஃபேக்ட் நம்ம இதை கட்டையாக எடுத்து நம்ம வெட்டி போடுவோம். பிகாஸ் இதனாச்சும் உங்களுக்கு உரைக்கும்னு பார்க்குறேன். இதுவும் உரைக்கலைன்னா இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல டிவி. ஸ்லாங்கூரில் இதே மாதிரி தான் டிவி. நிறைய பிரச்சனைகள் வந்து சமுதாயத்துக்கு நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுலையும் இவங்க என்னென்னா, இந்த ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ரக்கம் முளைச்சிருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பறக்குறாங்க. செய்ய வேண்டியது இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், இது இஷ்யூவே என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஈகோனஸ் தான். என்னை கேட்டிங்கன்னா சதீஷ், என்னை கேட்டனா ஒரு ஆளை வந்து யாங் பர் ஹொர்மான், அதான் வந்து யாங் பர் ஹொர்மான்லாம், யாங் பர் ஹொர்மான் தான் சொல்லி தான் அப்புறம் பேரை சொல்லுவாங்க அந்த பதவியில் இருக்கிறவங்க. யாங் பர் ஹொர்மான் அது டிபெண்ட்ஸு. அவங்க வந்து நான் யாங் பர் ஹொர்மான் கூப்பிடணும், நான் அவங்க பேரை சொல்லி கூப்பிடணும், நாட் நெசசரி அவங்க யாங் பர் ஹொர்மான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாங் பர் ஹொர்மான் YB, அது ஷார்ட் ஃபார்மாக YBன்னு சொல்லு. இந்த YBன்னு வார்த்தை பாய்ச்சா அவன் வந்து உங்களுக்கு என்னாச்சும் செஞ்சுருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு என்னாச்சும் செஞ்சுருக்கணும், இல்லை இந்த மலேசியனுக்கு என்னாச்சும் செஞ்சுருக்கணும், இல்லை உங்களோட கஷ்டத்தை தீர்த்துருக்கணும். நீங்கள் ஓட்டு போட்டவனுக்கு நீங்கள் YBன்னு கூப்பிடலாம். அப்படி உங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னா அவனை பற்றி நீங்கள் YBன்னு கூப்பிடத்தால அண்ணன்னு கூப்பிடுங்க, வயசுக்கு மரியாதை. ஏன்னா நம்மளுக்கு மரியாதை தெரிஞ்சவங்க பாரு, நம்ம மரியாதை தெரிஞ்ச நம்ம சமுதாயம். பட் ஆத்திரம் வந்து அந்த மரியாதை தேயிற அளவுக்கு நம்ம பேசுகிற சமுதாயம் நம்ம சமுதாயம். இது வந்து இதுதான் நினைக்கிற உண்மையான ஒரு விஷயம் நினைக்கிறேன். நல்லா மரியாதை கொடுப்போம், அந்த மரியாதை தேயிற அளவுக்கும் கேள்வி கேட்போம். அந்த மரியாதை சரியாக நீங்கள் நம்மளுக்கு வந்து மரியாதை நடத்தலைன்னா. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இவங்கெல்லாம் வந்து YBன்னு கூப்பிட இவங்களுக்கு என்னன்னா, அவங்கள செல்ஃபாக இங்கே கொண்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க சமுதாயத்துலேருந்து. அவங்க தொட முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அதோட வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு இது சொல்லுவாங்க சதீஷ், ஹை ஹேண்டான பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க, இலீட்ஸ் வந்து தமிழில் என்ன சதீஷ்? இலீட்ஸ் வந்து உயர்தட்டு, மேல்தட்டு மக்கள், மேட்டுக்குடி ஜாதியில் சுதந்திரமான ஜாதி, பெரிய இடம் அப்படின்ற ஒரு நினைப்பு பங்சாவான்னு சொல்லுவாங்க. கோலோங்கான் மேட்டுக்குடி தான் தமிழ்ல நம்ம. அது வந்து ஒரு இவங்களை டச் பண்ணுறோன்னா அவங்கள சார் கீழே குமிஞ்சிக்கிட்டே போகணும் அந்த டைமில். அந்த மாதிரி ஒரு இவங்க எப்படின்னா இவங்க பேக் டு த ஃபியூச்சர் போயிட்டாங்க. எப்படின்னா ஒரு 1920க்கு 1900 போயிட்டாங்க. 1818 இந்த இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்களே, அப்போ வந்து அந்த வெள்ளக்காரங்களை தொரன்ட்டு குமிஞ்சிட்டு போமே அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி, ஆனால் அவனும் ஒன்றும் இல்லை, அவனுக்கிட்ட இருக்கிற அந்த பிஸ்தோல் தான். அந்த பிஸ்தோல்னா அவனை தலையில் தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் அதே மாதிரி இவங்களோட கவசம் வந்து அந்த YBன்ற ஒரு கவசம், அவ்வளோதான். அந்த கவசத்துக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் கொடுத்தது தான், பிச்சை தான் அந்த கவசம். அதை வந்து மறந்துடுவாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு மறந்தோன்னு என்ன செய்யறது, உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு தேர்ட் கிளாஸ் மாதிரி பார்க்குறது. நீங்கள் போய் உதவி கேட்கும் போது எப்போதும் வந்துடுறாங்க, 300 கொடுத்தா போதும், 50 கொடுக்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து பக்கோல் மக்கான கொடுத்துட்டேன். அது வந்து ஊத்தான் பண்ணிட்டாங்க கதை.
அந்த ஒரு லேடி எனக்கு அடித்து சொல்கிறாங்க, இல்லை என்ன நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்குலாம் ஆதரவு கொடுக்குறேன்னு, நீங்கள் அப்படிலாம் ஃபைட் பண்ணுறீங்க, பட் அவங்க வசந்தி வந்து ரொம்ப நல்லவங்கண்ணே. அப்போ நான் கேட்டேன் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்ட்டு. நாங்கள் அவங்க 3 வாட்டி வந்தாங்கண்ணா, நாங்கள் 3 வாட்டி 4 வாட்டி வந்தாங்க, கொடுத்தேன். எவ்வளோ கொடுத்த? ஒரு வாட்டி 50 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அரிசி மூட்டைலாம் கொடுத்து. என்னலா இது பாருங்களேன், பிச்சை எடுக்கிற சமுதாயம் அது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வசந்த இடத்துல இருக்காங்க, இவங்களுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி தான் இந்த வாய்பிங்கெலாம் நடப்பு. முக்கால்வாசி வாய்பிங்களுக்கு எஸ்பெஷலி புதுசாக வந்த ஆட்சிக்கு வந்த பார்த்திங்கன்னா பிஹெச் இந்த எம்ஐசிக்கு அந்த தலங்கணம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு லெவலில் இருந்துக்கிட்டு அப்படியே ஆயான இதாக தான் இருப்பாங்க. பட் அந்த தலங்கணம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்பலைன்னா நீங்கள் எல்லாமே பாருங்கள். அவனை வாய்பிக்கு போனால் ஒரு மாதிரி போகிற ஆஃபீஸுக்கு உள்ளே போகும்போது மக்கள் யாரையும் பார்த்துட்டு என்னாச்சுன்னா பேசுகிறது கூட இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் தலங்கணும். இவங்களை வந்து ஒய்பின்னு கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாது உங்கள் மனசில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஒய்பின்னு கூப்பிடலாம், அது பேர் ரெப்போர்ட் பண்ணணும். ரெப்போர்ட் பண்ணால் என்ன சொல்லுங்கள். இவங்க ஒய்பின்னு கூப்பிட தேவையில்ல, பாப்பான்னு கூப்பிடலாம், சார்னு கூப்பிட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அவன் சொன்னால் வச்சுக்க, நீ ஒய்பின்னு கூப்பிடணுன்னா எவன்னு சொல்லுங்கள், நாங்கள் நாத்தக்கல் கேட்குறோம். ஏன்னா அந்த அந்த ஒரு மரியாதை கொடுக்குறது எப்படின்னா, நீ மரியாதையாக நடந்துக்கிட்டனா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். நீ மரியாதை கிட்ட நடந்துக்கிட்டனா உனக்கு என்னத்துக்கு மரியாதை கொடுத்துட்டு? அதான் ரைட்டா இல்லையா? நீ வந்து யாரும் இல்லை, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து, நீ வந்து பொறப்புலே நீ வந்து தலைவரான எங்கேயுமே வர கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற வழியில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி வழி நடத்தணுன்ட்டு தமிழ் உங்களுக்கு ஆக்சுவலி சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறது சதீஷ். அதுதான் டேவிட். ஸோ இது ஸ்லாங்கூரில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸ்லாங்கூர் பேரான்ட்டு ஸ்லாங்கூர் நம்ம என்ன சொன்னோன்னா அது திஷுன்னு வைங்கள, டிஷ்யூ பேப்பர் மாதிரி இப்போ கையோட்டமாக கிழிச்சிக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி கேள்வி கேட்டால் கூட வந்து அவருக்கு வந்து வலிக்குதான். அப்புறம் வலிக்குதுன்னா என்ன இதுக்கு வந்து நீங்களாம் வந்து வந்துட போகுது என்ன, இதுக்கு வந்து அரசியல் பதவிக்கு வரீங்க, அரசியலுக்கு வரீங்க. அரசியல்னா கேள்வி கேட்பாங்க. காலங்காலமாக நீ கேட்காத கேள்வியா? மாய்க்காவை காரி துப்பாத துப்பா? இதே ஸ்லாங்கூரில் கம்புங்ஜாவா கோயிலை உடச்சனால தத்தோஸ்ரீ சாமிகள் தூண் சாமிகள் மறைந்த அவர்கள் சாமியில் என்னென்ன கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு மாய்க்கான்ற ஒரு கட்சி தடம் தெரியாமல் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. உங்கள் காலத்தில் சீஃபீல் என்னமோ அந்த டைமில் வந்து மூடி அப்படி இப்படின்னு இது பண்ணியாச்சு. இப்போ இதே போல் பல ஆலயங்களை வந்து எங்களோட அடையாளம் அந்த நாட்டில் அது. அதை பற்றி கேள்வி கேட்டுறது உங்களுக்கு வலிக்குதுன்னா அந்த வலி வந்து இன்னும் எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ராசா, ரொம்ப நாள் இல்லை. இந்த எலெக்ஷன் வந்து 2027 வரைக்கும்லாம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த முடிவு காலம் வந்து நான் வந்து டேவிட் இப்போ என்னோட நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள்னு சொன்னால் உடனே எதனாச்சும் ஒன்று சொல்கிறாங்க. பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக வேலை செய்யுமா. அது நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த யூனிவர்ஸ் வந்து அப்படியே வந்து செய்கிறப்ப வேலை செய்கிறப்ப அந்த வேலை உங்களுக்கும் தெரியும். இந்த ராயுடு, நாங்கள் வந்து மேட்டுக்குடி, நாங்கள் வந்து தமிழா இல்லை, நாங்கள் வந்து உழைக்கிற வர்க்கம், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க? அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சரியான ஒரு அமைவு வரும் பொழுது உங்களுக்கு ஆப்பு வந்து தானாக பிரபஞ்சமே வைக்கும். அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் டேவிட். சரி சதீஷ், இப்போ நம்ம கடைசி டாப்பிக்காக போயிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் டேவிட். டைம் ஏன்னா நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து இது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, வர 22ஆம் தேதி வந்து பினாங்கில் ஒரு முக்கியமான கட்சி எலெக்ஷன் வருது. இப்போ தான் எம்ஐசியை பற்றி பேசணும். இப்போ வந்து டிஏபிக்குள்ளே வரும். டிஏபியில் வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷன் வருது பினாங் மாநிலத்தில். இதுதான் ஸ்பெசிஃபிக்காக பினாங் பார்த்தோன்னா இதுதான் கான்ட்ரவர்சியாக இருக்குது. டிஏபியோட எல்லா மாநிலத்திலும் கான்ட்ரவர்சியாக இப்போ ஓடிட்டு இருக்கிறது வந்து பினாங் மாநிலம். அதில் வந்து சவுகானியாவை வந்து வெரி கிளியராக சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த வாட்டி போட்டி போடலன்ட்டாரு. அவர் 25 வருஷம் அவர் சேர்மேனாக இருந்திருக்காரு. ஸோ இந்த வழி விடுறேன். பட் வந்து அவரோட தலைவர் அந்தோனி லோக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு வந்து கண்டினியூஸாக இந்த பார்லிமெண்ட் இந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து டேர்ம் முடிகிற மாட்டோம். அந்த மீன்ஸ் பினாங்கில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ் தான் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியும். ஒரு டேர்ம் முடிச்சிட்டாரு, இன்னொரு டேர்ம் பாதியில் போகும்போது லிம்கானிங் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து கண்டதனமான ப்ரெஷர்லாம் பண்ணி அன்டில் அவர் வந்து கிவ் அப், அந்த நான் வந்து போட்டியிடல. பட் என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்தோனி லோக் சொல்லிட்டாரு, போக்கு நீங்கள் வந்து ஒன்று ஃபுல் சீஃப் மினிஸ்டர் நீனாக தான் இருப்பேன், அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் அடுத்த யார் டிஏபியில் சேர்மேன் வரான்னு 22 தெரியும். அந்த சேர்மேன் தான் வந்து வரப்போகிற காலத்தில் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து இருப்பாங்கன்ட்டு ஒரு தெளிவான சிக்னல் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ எல்லாத்தோட கண்ணும் வந்து யார் வந்து சேர்மேனாக வரப்போகிறா. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் அவர் தான். அது கூட அப்புறம் யார் வரான்னு பொறுத்து தான் வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியுமா இருக்க முடியாதுன்னா அது ரெண்டாவது ஒரு டாபிக் இருக்குது. பட் இப்போக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து இந்த போட்டி வரப்போகுது. இந்த போட்டியில் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டேட் டிஏபியில் அதில் யார் சேர்மேன் வரப்போகிறா, அந்த 15 பேர் வரப்போகிறா. அந்த 15 பேர்
தேர்வு பண்ணி எடுக்கிறது வந்து டெலிகேட்ஸ் வேலை. ஆமாம். அந்த டெலிகேட்ஸ் எடுத்தோன்னே இந்த 15 பேருக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்து அதில் தான் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து சிக்னல் வந்து வெரி கிளியராக இருக்குது. அதே ஆந்தோனி லோக்கா என்ன சொன்னார், பார்க்க போனால் நேரடியாக நீ ஒரு ஆளை வந்து லாபி பண்ண முடியாது, ஏன்னா அவர் தான் கட்சியோட தலைவர். ஆனால் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த கட்சி வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. முன்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டெமோக்ராசியான ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு டெமோக்ராசி என்ன சொல்லுவாங்க, ஜனநாயகமாக தேர்வு இல்லாத மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா ஒரு ஆந்தோனி லோக் வந்து கட்சியோட முக்கியமான தலைவர். அவரு என்ன சொல்றாருன்னா சஜஷன் பண்றாரு, ஸ்டீவன் சிம் தான் வந்து அடுத்தது சேர்மேனா வந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா அவருக்கு மலாய் நல்லா தெரியும். அவர் சொன்ன வார்த்தை தான், அப்படியே சொல்றேனே, அவருக்கு தமிழ் தெரியும்னு சொல்லல, அவருக்கு வந்து சீனம் தெரியும்னு சொல்லல, அவர் சொன்னது வந்து மலாய் நல்லா பேசுறாரு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து டிஏபியில் வந்து மலாய் பேசுறது அது வந்து நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த போஸ்ட்க்கு வந்து ஓகே, என்னை கேட்டால் கூட ஸ்டீவன் வந்து ஒரு ரைட்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் அமாங் அந்த கேண்டிடேட்ஸில். ஆனால் முக்கியமான கட்சியில் இன்னொரு தலைவர் இருக்கார், அவன் அது வந்து சேர்மேன் சொல்லுவாங்க. சேர்மேன் தான் அங்கே பெரிய போஸ்ட்டு. பட் பதவியில் வந்து பெருசாக இருந்தாலும் பவரில் வந்து செக்ரட்டரி கிட்ட இருக்கு, செக்ரட்டரி ஜெனரல் இருக்கு. பட் அவரோட எண்ணிக்கை, அவரோட கணக்கு எப்படி போட்டு வச்சிருந்தாருன்னா, அவர் தங்கச்சை கொண்டு வந்து சேர்மேன் ஆக்கிடலாம், அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம். ஏன்னா இவருக்கு வந்து கேஸ்லாம் ஓடுது, சில கேஸ் வந்து ஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஏஜென்சிங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மேபி அதை கவர் பண்ணுறதுக்காக என்ன இருக்கலாம், அவங்க குடும்பத்தையே வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும், குடும்ப அரசியலாக போயிடலான்னு. ஏன்னா இவரு சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு, அவங்க குடும்பமே அப்படியே இருந்துடலான்னு. இது குடும்ப அரசியல் தான் அந்த டிஏபியில் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த சொல்ல. ஸோ இப்போ வந்து அந்த இதாக ஓடிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு 6 பேரோ 7 பேரோ இந்தியர்கள் வந்து போட்டியிடுறாங்க. முகம் தெரியாத சில பேர்கள், முகம் தெரிஞ்சு சில பேர்கள். முகம் தெரிஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான வந்து எஸ்கோ ராஜு, அவர் தான் போட்டியிடலன்னு அறிவிச்சிட்டார் போல் இருக்கு. இல்லை, அவர் பேரும் அந்த இருந்துச்சு. பட் அவர் வந்து நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. அவர் திடீர்னு வரணும், திடீர்னு வேணான்னு முதல் கொத்திட்டு போயிடுவார், உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஸோ அவர் இது நீங்கள் சொன்னதால நான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு, இந்த போன ஸ்டேட் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் ஒரு 2-3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு புகழ்பெற்ற ஹோட்டலில் வந்து அவர் வந்து ஒரு அவசரமாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தார் என்னையும் ப்ராஃபையும். நம்ம போயிருந்தோம்னா, இல்லை நான் வந்து உங்கள் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் வரதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், இல்லை எலெக்ஷன் ப்ராஃப், நான் வந்து அரசியல்லாம் வரணும்னு ஆசைப்படல, என்னை வந்து அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நான் வந்து வரதா இருந்தாலும் உங்கள் பிளெஸிங்கோட தான் வருவேன்ட்டு. ப்ராஃப் சொன்னார், ஏன் பிளெஸிங் என்ன இருக்குது, நீங்கள் தான் வந்து அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா, அவன் சொல்கிறான்னா செய்கிறதுனா செய்யுங்க, எங்களுக்கு எல்லாம் கவலை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை ப்ராஃப், ஒரு காலம் வந்து பிராய் தொகுதிக்கு நான் வரவே மாட்டேன் ப்ராஃப், உங்கள் இடத்துல வந்து நான் உங்களை மீறி வரமாட்டேன் ப்ராஃப்ன்ட்டு. ஆனால் கடைசியில் குவானிங் வந்து இந்த இடத்துல வந்து அறிவிக்கிறான்னா, நீ கேட்டனால தான் நான் பிராயை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இன்றைக்கி ஒன்று சொன்னாருன்னு வச்சுக்கோமே, திரும்பினோடனே நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும், ஐயா செஞ்சிடறேன் அப்படின்னாருனா உன்னை பெருசாக செய்ய போகிறான்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அவருடையது, அதுதான் நடந்திருக்கு கட்சியில். நான் கேள்விப்பட்டேன் நிற்கிறேன்னு சொல்லிட்டு பேர்லாம் வந்துருச்சு, பார்த்தா இல்லை நான் நிற்கல இந்த தேர்தலில், நான் வந்து பிஸியாக இருந்துட்டேன், இது பண்ணலன்ட்டு. ஆனால் எனக்கு முந்தா நேற்று வந்த தகவல் படி என்னென்னா சொல்லி கேள்விப்பட்டேன்னா, ஆனால் நான் நிற்கல இருந்தாலும் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு எவ்வளோ ஓட்டு வருதுன்னு பார்ப்பாங்க, அதை வச்சு தான் என்னை வந்து கோவம் பண்ணுறது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. பாருங்க, இந்த மாதிரி இதுதான் தலைவருங்க. நிற்கிறேன்னா தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளாம் நின்றுருக்கோம் டிவி, நம்ம நின்றுருக்கோம், நம்ம தோற்றுருக்கோம், இதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. வெற்றி தோல்வினா வந்து எல்லாத்தையும் பார்க்குறவன் தான் தலைவன்னு சமுதாயத்தை வந்து இது பண்ண முடியும். நான் வந்து செய்ய மாட்டேன், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் குத்துறது இல்லை. நான் நிற்பேன் ஆனால் நிற்க மாட்டேன் ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க, இதெல்லாம் தலைவரா? நீங்கள் தான் சொல்லணும் அதை. இல்லை, அது ரொம்ப டீட்டெயிலாக அவரை பற்றி பேசி என்ன இருக்கு. அவர் நிக்கலன்னு சொல்லிட்டாரு. பட் அவர் என்ன டீலாக இருக்கும்னா, அந்த 15 பேர் வந்து இன்னொரு 10 பேரை தேர்ந்தெடுக்கலாம். 10 பேர் 15 10 + 10 25 பேர்ல. ஓகே. ஸோ அவர் வந்து இன்னொரு 10 பேர் தேர்ந்தெடுக்கலாம். அந்த 10 பேர் வந்து கோஆப் பண்ணலாம். கோஆப்னா வந்து நீங்கள் தேர்ந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். 5 பேரா 10 பேரா? 10 பேர் தான் நினைக்கிறேன். 10 பேர் நினைக்கிறேன். ஸ்டேட்டோட 10 பேருக்கு மாற்றிட்டாங்க. ஸோ தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அந்த தேர்ந்தெடுக்கணும்னா அந்த 15 பேர் வந்து கோஆப் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒரு ஆள் வேணுன்ற ஆளை வந்து ஜவுதான் கோசா உள்ள எடுத்துக்குவாங்க. அது போட்டி இல்லாமல் நேரடியாக அவங்க எடுக்கிறதுக்கு சத்தன் ப்ரொவிஷன் இருக்குது. நம்மளோட இந்த டிஏபியோட கட்சியோட என்ன சொல்லுவாங்க, பெரும்பாகானில். ஸோ அது மூலியமாக வர்றதுக்கு நினைக்கிறேன் பேசிட்டாங்க, நீ போட்டியிடாத மற்றதெல்லாம் போட்டியிடட்டுன்ட்டு. இன்றைக்கி நீ பார்த்தோன்னா அதில் வந்து 50-50 இருக்குது. 15 வந்து இந்த குவானிங் பிடிக்காத ஒரு டீமு, 15 வந்து குவானிங்கோட டீமு. இப்போ வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, குவானிங் வந்து தெளிவாயிட்டார், ஓகே
சவுக்கானோ எப்படி இருந்தாலும் போகிறாரு. பட் அவர் தங்கச்சிக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ரொம்ப ஆசையாக போனோமா அடுத்தது நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவானுங்க நேஷனலில் சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா கேங்காப் பண்ணுறாரு. அந்த போய்ட்டு அங்கங்கே டின்னர்லாம் செஞ்சுக்கிட்டு படம் பிடிச்சி போட்டுக்கிறானுங்க. ஸோ இதில் ரொம்ப கேவலமானது என்னென்னு பார்த்தோன்னா இந்த தமிழனுங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. நின்றுக்கிட்டு இவனுங்க வந்து ரொம்ப ஒரு அரசியல் தெரியுமா தெரியலையா இல்லை பதவி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குமா அப்படின்னு நினைக்கிறானுங்க. தெரியல சமுதாயத்துக்கு செஞ்சவங்க யாரும் இல்லை. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு குரூப் இருக்குது. இவனுங்க சரியில்லைன்னு அவங்கள நம்ம கொஞ்சம் பாராட்டலாம். இப்போ 32 பேரா 31 பேர் போட்டிடுறாங்க. அதில் ஒரு 15 பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிகிற டீமாக இருக்குது. அதுலேயும் இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன தெளிவாக இருக்காங்கன்னா இதில் முக்கியமானது வந்து இந்தியர்களில் வந்து சில குரூப் வந்து அவங்களோட குரூப்பில் உள்ள ஆள் இருக்குது. பட் பெரிய மேஜர் இந்தியன்ஸ் பினாங்கில் வந்து பிரான்ச்சஸ் வந்து முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்குது சதீஷ். முதல் காரணம் வந்து நம்மள எல்லாத்தையும் சைட்லைன் பண்ண வசி எல்லாம் சொல்கிறாங்க உங்களை தான் பிச்சார் பண்ணுறாங்க. எங்களை உண்மையாக பிச்சார் பண்ணல. நாங்கள் வந்து நம்ம தான் அந்த கட்சியை பிச்சார் பண்ணிட்டு வந்தோம். அது சில முட்டா பையங்களுக்கு தெரியாமல் பேசுவாங்க. பட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்மளை வந்து சைட்லைன் பண்ணிட்டாங்க. இவங்களை சைட்லைன் பண்ண வச்சு தான் நீ இப்படி செய்கிறீங்களான்ட்டு தான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிய வச்சோம். ஸோ அந்த எதிர்ப்பு வந்து இன்னும் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய பாட்டு இருக்குது. அது நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நம்ம பேசலாம். யார் நிறைய பேர் நம்மளை வந்து பார்த்துருக்காங்க. சீனர்களும் பார்த்துருக்காங்க, இந்தியர்களும் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் பேசி கூட ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போகலான்னு சொல்லிட்டேன். ஓட்டு நீங்கள் தான் பார்த்து இது பண்ணணும். ஈவன் நாங்கள் கட்சியில் கூட நம்மளுக்கு சித்தன் ரொம்ப பெரிய பவர்லாம் இல்லை. சித்தன் காயை நம்மளால நவுத்த முடியும் யாருக்கு ஓட்டு போகிறாங்கன்ட்டு. பட் அது டெலிகேட்ஸோட இது விஷயம் பாரு. பட் இருந்தாலும் வந்து அந்த இன்னொரு குரூப் வந்து அந்த குவானையும் கூட சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. இவனுங்களுக்கு வந்து அரைக்காசு சூடு சொன்னல. ஏன் சூடு சொன்னலன்னா உனக்கு நல்லா கிளியராக தெரியுது. இந்தியனை டிவைட் பண்ணி அரசியல் தெரியாதவன் தான் அவன் கூட இருப்பான். அரசியல் தெரியாதவன் இருப்பான். இன்னொன்று வந்து சுயநலவாதி நிறையா இருப்பானுங்க. எனக்கு பதவி கிடச்சா போதும், அதெல்லாம் பேக் தூக்கிலாம் பதவி வாங்கணும்னா இருக்கானுங்க. பின்னால் வந்து நம்மளை முதுகில் குத்திட்டு போன பதவி வாங்கணும் இருக்கான். நாய்மை பின்னாலே சுற்றிட்டு இருக்கிறவங்க கூட இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமான ரகத்தில் உள்ளவனுங்க அது பின்னால் இருக்காங்க. அவன் சுயநலம் இருக்கான சமுதாயத்துக்கு முன்னுக்கு எவனும் வந்திருக்க மாட்டான். ஃபார் இன்ஸ்டன்ட் வாழைப்பழம் அது வந்து அறவே சமுதாயத்துக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. இன்றைக்கி ஹீரோமே பயங்கரமாக இருக்குது. இவனை தூக்கி வந்து இந்து எண்டமெண்ட் பாட்டில் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்து எண்டமெண்ட் பாட் பார்க்க போனால் இந்து எண்டமெண்ட்டில் பார்த்தோன்னா MIC தான் கண்ட்ரோலில் இருக்குது. இவர் தலைவர் கொண்டு உட்காந்துருக்காரு. மற்றெல்லாம் வந்து வாழைப்பழம் இன்னொருத்த வந்து பேக் தூக்கி அவன் அண்ணங்காரன் வந்து தம்பிக்காரன் வந்து ஒரு சிண்டிகேட் ட்ராக் சிண்டிகேட் சொல்லணுங்க இருக்கானுங்க. அப்புறம் வந்து ராயர் வந்து சும்மா ஒரு ஊர் மேட்சிக்கு என்னமோ கதமையாக அவர் நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி உள்ளவனுங்க தான் இருக்கானுங்க. இவனுக்கு வந்து டிஏபி காரங்களோட கிராஸ் ரூட் லீடருங்களை இப்போ இருக்கிற கிராஸ் ரூட் லீடரை வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அறவே ஒன்றுமே செய்யலை சதீஷ். செய்யாத ஒரு காலத்தில் அறவே வந்து டிஏபி காரங்களுக்கு இப்போ செய்யலை. என்ன சொல்கிறேன்னா இந்து எண்டமெண்ட் போர்டில் டிஏபி மெம்பர் அந்த கட்சியில் உள்ள பழைய உறுப்பினர்கள் படித்தவங்களும் இருக்காங்க. அவங்கள தூக்கி உள்ளுக்கு போடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களோட சேவை செய்யுங்க. இந்து எண்டமெண்ட் போர்டில் ராமசாமி தான் உங்களை எடுக்கலை, நாங்களாச்சும் எடுக்கணும்னு எடுத்துருக்கலாம். பட் இவங்க எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா இவருக்கு ஊழல் போனால் தெரிஞ்சிருமே இவருக்கு எப்படி இவருக்குள்ளே இருக்காருன்ட்டு எல்லாம் தெரிஞ்சிரும்ட்டு ஆள் எடுக்கலை. ஸோ அந்த வெறுப்பு இன்னும் வந்து அந்த கட்சிக்குள்ளே பலமாக இருக்குது. அது முக்கால்வாசி எல்லாமே சொல்லிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியாதவங்க டிஏபி மெம்பரு இந்த பிணைங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு ஓட்டு போட போகிறவங்க, உங்களுக்கு வந்து டெலிகேட்ஸாக போகிறவங்க, இது எதுவுமே தெரியாதவங்கள்ட்ட சொல்கிறேன். என்ன வேணா இருக்கலாம். ஒரே ஒரு தமிழன் ஒருத்தன் இருக்கான். இதெல்லாம் மற்ற யாருக்கு வேணால் போடுங்க. அந்த ட்ராக் சிண்டிகேட்டோட அண்ணங்கானுக்கு போட்டவங்களும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற எவனுக்கு வேணால் போடுங்க. பட் ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து யாருன்னு பார்த்தா ராயர். அவனுக்கு ஒன்றி போடாதீங்க. அவன் பார்க்க பொச்ச தமிழமாக இருப்பான். தமிழனோட இன்னும் சுய தமிழாக அப்படியே பட்டெல்லாம் அடிச்சுட்டு இருப்பான். தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஏன் நம்ப வேணான்னு ஒரு சொல்கிறேன்னா அவனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் அவன் இல்லை. எனக்கு சீட்டு கொடுக்காத வந்து எனக்கு சீட்டு அந்த சீட்டு சொல்ல முடியாதுலாம். அந்த சீட்டுன்னு இல்லை, ஒதுக்க ஆரம்பிச்சு தான் அந்த குரூப் அந்த 5 men கமிட்டின்னு அதில் வந்து ராயர்லாம் இல்லை. இவனோட இன்ஃப்ளூன்ஸ்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. இவனை எவனும் மதிக்க மாட்டானுங்க. எல்லாத்துக்கும் தெரியும். வங்காளி கூட அவ்வளோ சுற்றிக்கிட்டு இருந்தால் அவனுங்களே இவனுங்க மதிக்கிறது இல்லை. பட் இவங்க தான் சேர்ந்து தான் வந்து நம்ம இவங்களை ஒதுக்கணும்னு சொல்லி ஒதுக்குறாங்க. தேவைப்படும் போது அப்படிலாம் பாய்ச்சிக்கிட்டு இந்த தமிழை வந்து வெள்ளக்காரன் எப்படி பாய்ச்சிட்டு தூக்கி போட்டு போனோன்னா அதே மாதிரி தான் இவனுங்களும் இந்த கட்சியில் உள்ளவங்களும். ஸோ இருந்தாலும் வந்து ஏன் இவனை பர்டிகுலராக சொல்கிறேன்னா இவன் வந்து உண்மையான ஜென்வினானவன் இல்லை. இன்றைக்கி ஒரு பேட்டியை பார்த்தோம்னா அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து கட்சிக்கு விசுவாசம், அதை பற்றி கேள்வி இல்லை, கட்சிக்கு விசுவாசமாக இருக்கலாம். ஆனால் இனம்னு இருக்கும்போது அந்த இனத்துக்கு வந்து உண்மையாக இருக்கணும். அது முக்கியம்.
கட்சிக்கு நீ விசுவாசமான ஏனான்னு வரும்போது அது உண்மையாக இருக்கணும். பட் இவன் என்ன சொல்கிறான்னா, சதீஷ் இந்த இதை நீ கேட்டியான்னு தெரில, அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எவ்வளோ பேர் கட்சி பதவி இல்லை, நீ வந்து நீங்கள் பதவி விட்டு தவுக்கையை சொல்லிட்டானா நான் வெளியேறுவேன். இது இல்லை, இது ஆம்பளை தானே இல்லை, இது தமிழன் கிடையாது. அப்போ அவன் சொல்லுவான் அவன் தமிழன் இல்லைன்னுவான். பரவாயில்ல, ஏதோ ஒன்று இந்தியன்ஸ் கிடையாது சொல்லிட்டான் ஏற்கனவே அவன் தமிழன் இல்லைன்றான். ஃபுல் தமிழன் இல்லையே அவன் ஃபுல் அந்த அரை தமிழனுக்கு, அந்த குஞ்சோடு தமிழனுக்கு அது கூட இல்லை பார்க்க போனால் நீ அதை கிளைமே பண்ண முடியாது. நீ அறவே தமிழன்னு சொல்லணும், அது தாண்டா ஆம்பளை தானோ, ரைட்டா இல்லையா? அது என்ன நான் ஃபுல் தமிழன் அரை தமிழன் முக்கால்வாசி தமிழன்றது. நீ இந்தியன்ஸுக்கு நீ ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு ஃபார் இன்ஸ்டன்ட் அவர் சொல்கிறாரு, நான் வந்து நீ போக சொன்னால் நான் போயிடுவேன், நீ பாரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 உதாரணம் சொன்னார், 2-3 உதாரணம் சொன்னார். ஒரு உதாரணம் வந்து அவர் சொல்கிறார், பாரு கஸ்தூரி பட்டு பாரு வேணான்ட்டு வழி கொடுத்துட்டாங்க. அது நம்மளுக்கு ஊருக்கே தெரியும் என்ன கதைன்ட்டு. துப்புப்பட்டு வாங்கினது இங்கே உள்ள ஸ்டேட் செக்ரட்டரிகிட்ட தேவையில்லாத ஆப்ரேஷன் சென்டர் திறக்காமல் அவரோட சேவை சென்டரை அடைச்சி போட்டு போனதுக்காக துப்புப்பட்டு வாங்க, நம்மளுக்கு தெரியும் அந்த கதை. பட் ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழி விட்டுட்டு போயிட்டாங்க புது முகத்துக்கு. என்ன சவுக்கானியாவை உனக்கு புதுமுகமாடா? என்னடா கம்பி கட்டுற கதை சொல்கிற? நீ இப்படிலாம் ஏமாத்தலாமா ராயரு? இது செய்யலாமா? நீ ஒரு MP தானே, நீ ஒரு லாயர் தானே, இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் நீ செய்யலாமா? புதுமுகத்துக்கு வழி கொடுத்துட்டாங்க சவுக்கானியாவுக்கு. புதுமுகமா சவுக்கானியாவு? அப்புறம் இன்னொரு சொன்னார், இன்னொரு உதாரணம், ஜோக்கான உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம்னா, பி பட்டு கஸ்தூரி அப்பா. அது எல்லாம் ஒரு குடும்பம் தான். அதில் எங்களுக்கு தான் குடும்பம் இல்லையா? அதனால தான் எங்கள் அப்பாலாம் வந்து அந்த கட்சியில் வந்து ஒரு தலைவராக இருந்திருந்தால் ஏதோ வந்து அதையும் சேர்த்துருப்பாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது அப்படியே கட்சியாக வந்துக்கிட்டு இருக்கு, அவங்க சொந்தமாக வந்துக்கிட்டு இருக்கு, குடும்பமாக வந்துக்கிட்டு இருக்கு. பி பட்டும் அப்படித்தானா? பி பட்டு வழி விட்டாரா? உனக்கு வந்து சரி இந்த கட்சியில் இருந்தா நான் உண்மையிலே இந்த கட்சியில் உள்ள கட்சியில் என்னது சொல்லுவாங்க, விவஸ்தை இல்லை கட்சியில் வந்து ரொம்ப விசுவாசின்னு சொன்னீங்க. நான் வந்து பிரின்சிபலு, நான் வந்து கட்சியில் நீ நல்லா போய்ட்டு அந்த வீடியோ பாரு, அந்த மலாய்க்கட்சி மதினா கூட பேசின வீடியோ பாரு. என்ன சொல்கிற, கஸ்தூரி பட்டு சொன்னால் ரைட்டு, அதே நீ தப்பாக சொல்லிட்ட. ஒரு புதுமுகத்துக்கு வழி விடுறன்ட்டு சவுக்கானியாவும் 25 வருஷம் காட்சி இதோ கட்சிக்கே போட்டி போடலன்ட்டு கிளம்புற ஆளுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே விட்டுரு. ஏன்னா அப்போ வந்து ஒரு தமிழன் சண்டை கொடுத்துருந்தனா வேற, ஒரு இந்தியன்ஸ் கொடுப்போன்னு சண்டை கொடுத்துருந்தனா வேற. பட் அதை நீ செய்யலை. ஏன்னா நீ வந்து கஸ்தூரி பற்றி பேசுகிற, ஒரு இந்தியன் இருந்த சீட்டை வந்து சீனா எடுத்துட்டானே ஒரு சந்தோஷம் உனக்கு. இன்னொன்று வந்து பி பட்டு வந்து வழி கொடுத்துட்டு போனாராடா? டே கொஞ்சமாச்சும் சிந்திக்கிறியா? உனக்கு அந்த சரித்திரம் தெரியுமா? அவர் ஆட்சியில் இதே பாகான் பார்லிமெண்ட் தானே ஜெயிச்சு பிராய், அப்போ வந்து பிராய் வந்து பாகானோட இருந்துச்சு. அந்த அதில் வந்து அவர் ஜெயிச்சு 90 நாளா 75 நாளில் அவர் இறந்துட்டார். மாரடைப்பு வந்து. அப்போ நீ என்ன சொல்கிற, வழி விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவரே வேணுமலே மருந்து குடிச்சிட்டு இல்லை தூக்க மாட்டேங்கிறா, செத்துட்டாரு. வழி விட்டுட்டு போகிறதுக்கு மாரடைப்பில் செத்தாகடா. செத்து அந்த சீட்டை வந்து பாகான் சீட்டு வந்து அது வந்து ஒரு பி பட்டுன்ற ஒரு தமிழ் அந்த சீட்டை வந்து லிமோக் சிங் எடுத்தான்டா. ஏன்னா இறந்து முடிஞ்சோன்னா இப்போ 75 நாளில் வந்துச்சு. பாய் எலெக்ஷன் வச்சாங்களா? இனி என்ன சொல்ற, வழி விட்டுட்டு போனாரா? அப்போ கர்பால் சிங்கும் வழி விட்டுட்டு போனாரா? டேய் என்ன பேசுறாங்க நீங்க, மக்களை ஒரு ஏமாத்தலாம். அதுதான் சொல்றேன். அந்த இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, உடனே சொல்லுவானுங்க ரேசிஸ், எங்களை வந்து ரேசிஸ் தான் சொல்கிறானுங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க, எங்கள் இடத்துக்கு நாங்கள் தாண்டா பேசுவோம், இடத்துக்கு நாங்கள் பேசுகிறோம். எங்கள் இடத்துல வந்து இன்னைக்கு நீ மலேசியாவில் பார்த்தோன்னா நம்ம இடம் வந்து எப்படி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் வந்து எக்கானமியை பார்த்தா சீனர்கள், ரெண்டாவது வந்து மலாய்க்காரங்க. அப்போ சபா சிராவா ஆகிட்டு போகுது இப்போ. ஏன்னா இன்றைக்கி சிராவா வந்து பயங்கரமாக நகர மாஜிக்கு லெவல் அவன் வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஃப்ரீ எஜுகேஷன் என்னமோ கொடுக்குறாங்க சபா சிராவா. நம்ம தான் ஆக கடைசியான இந்த கடாசான் டூசுன்னு இதெல்லாம் போய் ஆக கடைசி தமிழ இந்தியன்ஸ் இருக்கும். அந்த இந்தியன்ஸில் வந்து அதில் ஒரு பிரிவினை நிறையா இருக்குது. இதில் வந்து ரொம்ப கேவலமான இடத்துல இருக்கோம் நம்ம எக்கானமியாக. சரி, அதுக்கு நீ வந்து இங்கேருந்து தாய்லாந்துக்கு போகிறவங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து இடம் போட்டுறாதீங்க, அப்படி தான் சொல்லுவானுங்க. இப்போ ஒருத்தர் நல்லா நகையெல்லாம் போட்டு தான் தமிழை நல்லா இருக்காண்டிறாதீங்க. ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டை கீழே வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இன்னும். ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கீழே இன்னும் ஆள் இருக்குது, அதெல்லாம் சிந்திக்க தெரியாதவனுங்க இங்கேருந்து போயிட்டீங்க. இதுதான் அந்த பேக்கு தூக்குறதும் அவனுங்களுக்கு வந்து தோம்பு தூக்குற வேலையை செஞ்சவனுங்களாம் இப்படி தான்டா உங்களோட மூளை வந்து இப்படி தான் வேலை செய்யும். இதுதான் நம்ம சொல்ல. நீ என்னாச்சும் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெண்டு கிளான்ஸுக்கு இடையிலான போட்டி. பினாங் மக்கள் வந்து இதை ஒத்து பார்க்குறாங்க.
இது வந்து நான் வந்து அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் டிவி. சைனீஸ் ப்ரெஸ் வந்து கவர் பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதுல உள்ளது. சில மீடியா வந்து இங்கிலீஷ் மீடியா வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து இப்போ நம்ம செய்திலாம் போடுறதில்ல, அவங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தரேன். ஆனால் சைனீஸ் மீடியா வந்து நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா டிவின், இந்த எலெக்ஷனில் வந்து இந்த குவானிங்கோட தங்கச்சி வந்து ஜெயிச்சு சேர்மேன் ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு பாய் எலெக்ஷன் வருது. அயர்புத்தியில் சிஎம்ஐ மாத்திர வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. குறைஞ்சது குவானிங் தங்கச்சை கொண்டு போயிட்டு உள்ளுக்கு எக்ஸ்கோல அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அயர்புத்தே நான் ஏன் சொல்கிறேன்னா, அயர்புத்தி வந்து லிம்கானிங் தொகுதி. இந்த பிளான் வந்து டேவிட், இது என்னோட நான் பார்வையில் அனாலிசிஸ் நான் பண்ணதில்லை, ஏன்னா பிகாஸ் நான் அந்த கட்சியில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் என்னென்ன எப்படி நடக்கும்ன்ட்டு. இந்த பிளான் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, ஆரம்பத்தில் நம்மளோட ஆஃப்கோர்ஸ் வந்து சாவ் வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டுருக்கலாம், இருந்திருந்தால் நம்மளாம் வந்து இன்னும் அந்த கட்சியில் இருந்து பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருப்போம். பட் என்னன்னா சாவ் அது செய்யலை. தென் நமக்கும் தெரிஞ்சிருச்சு இவனுங்க வந்து அவங்களோட இனத்துக்குன்னு வரப்போ எல்லாம் வந்து கமுக்கமாக சேர்ந்துக்கிட்டு பேசி இது பண்ணிடுறானுங்க. நம்ம இனத்துக்கு நம்ம கேள்வி கேட்டால் நம்ம கெட்டவன ஆகிறோம்னா இட்ஸ் ஓகே, நம்ம ஃபைட் பண்ணிட்டு வெளியே தான் வந்தோம். ஓகே, நான் இந்த அனாலிசிஸ் நான் பார்த்ததை என்ன சொல்கிறேன்னாடிவே, சாவ் வந்து அவர் வந்து ஜெயிக்கிறாரு எப்படி இருந்தாலும் சாவ் இஸ் விதின் த 15, அந்த 15 பேர் இருக்கிற அந்த இதில் வந்து சாவ் போயிட்டு உட்காந்துருவாரு. ஆனால் உட்காந்த பிறகு என்ன பண்ணுவானுங்கன்னா, மெஜாரிட்டி எங்கள்கிட்ட இருக்கு, நீ சேர்மேனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கழட்டிட்டு வேற ஆவது மாற்றுவாங்க. நீ இப்போ நாசியாட்டாக இருந்துக்கோ, நீ வந்து சேர்மேனுக்கு மேலே பனாசியாட் வந்து ஒன்றும் இல்லை வெத்து வெட்டுன்னு நமக்கு தெரியும். பனாசியாட்டாக உட்காந்திக்கோ, சேர்மேனை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் அவங்க வச்சுருந்தாங்க. இதை வந்து ஸ்மெல் பண்ணி தான் இந்த எந்தனி லோக்கு வந்து அவன் என்ன பிளான் பண்ணிட்டான்னா, நம்ம இந்த டேரத்தில் வந்து விட்டோமா இவங்களோட ஃபேமிலியோட பிடிப்பு வந்து இவங்க வந்துடும், சாவை கூப்பிட்டு நீ வந்து நிற்காத வெளியாயிரு, ஸோ நீ வெளியாயிரு, நம்ம வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு அவன் சொன்ன வேகத்துக்கு வந்து சாவ் நிற்கலன்ன வேகத்துக்கு 2 பேரும் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீவன் சீமா ரிமூவிங்கா இப்படின்னு 2 பேரும் அடிபட ஆரம்பித்தோடனே ஒரு 2 நாள் சென்று வாட்டி நான் நினைக்கிறேன் ஒரு செக்ரட்டரி ஜெனரல், எனக்கு விவரம் தெரிஞ்சு வாட்டி ஒரு டிஏபியோட செக்ரட்டரி ஜெனரல் நான் வந்து ஸ்டீவன் சீம் சேர்மேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வர அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் வந்து சிக்னல் சாவோட சப்போர்ட்டோட எந்தனி லோக்கோட கேண்டிடேட் வந்து ஸ்டீவன் சீம்ன்ற இதை வந்து உள்ளுக்கு கொண்டு வராங்க. இது என்னென்னா, இவன் எல்லாம் அவன் அண்ணங்காரன் வச்சு நவுத்துறான், அவன் கட்சி ஃபேமிலியை கொண்டு வர போனான்ற அந்த மக்களோட எதிர்ப்பை இவனுக்கு யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இந்த டீமை வந்து இதோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தனி லோக்கோட பிளான். அவன் வந்து இப்போ என்னன்னா, சாவ் வந்து பெரிய மனசு, நான் வழி விடுறேன், இளைய தலைமுறைக்கு நான் வழி விடுறேன்ற மாதிரி போயிட்டாரு. இப்போ மொத்த பிணையங்களை நீங்கள் சாதாரண கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா இது செலாக்காலான்றானுங்க, எவனோ சொல்கிறானுங்க ஃபார்மர் சிஎம் செலாக்கா அப்படியா வராங்களான்றானுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்துட்ட பிறகு அவர் ஒரு ட்ராமா இது நேற்று அவர் என்ன பண்ணாருன்னா, 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அவர் ஒரு டின்னர் கொடுத்துட்டாரு. அவர் ஒரு டின்னர் கொடுத்து என்னென்னா லஞ்சு கொடுத்து நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு இது ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா முடிஞ்சு என்ன நடக்கும்னா, ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ட்ராமா எங்கே போவோம் நான் சொல்கிறேன்னே, எப்படி இருந்தாலும் தங்கச்சி தான் வந்து சேர்மேனாக வரப்போகிறேன். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் அங்கே இருக்க ஓட்டோட இது வந்து என்ன நடக்கும்ன்ட்டு. அப்படி வந்த பிறகு இவர் என்ன, நானும் பெரிய மனசு பண்ணி என்னோடய சீட்டை வழி விடுறேன், ஏன்னா வந்து அவங்க வந்து ஸ்டேட் சேர்மேன்னா அடுத்த வாட்டி வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும், பிள்ளைங்களோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் வந்து வரணும், எக்ஸ்கோவாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்டேட்டை வந்து வழி நடத்துறதுக்கு தெரியும். ஸோ அதுக்குனால நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட சீட்டை வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 80% வந்து அந்த சீட்டு வந்து அயர்புத்தி ஏன் சொன்னேன்னா 80% சீனை, 9% தாமனா 11% வந்து மலாய்க்காரவங்க. ஸோ 80% சீனை வந்து கண்மூடித்தனமாக கண்ணை மூடிட்டு ஓட்ட போடுவான்னு தெரியும். தமிழம் போடுறான்னு தமிழம் ஓட்டு போட போகாமல் இருந்தாலும் போவான், பிஏன்னு சொல்லிட்டு ஓட்டு போட போகாமல் இருப்பான். பட் ஆனால் வந்து சீனை நம்ம கண்ணை மூடிட்டு ஓட்ட போடுவான், கண்மூடித்தனமாக போடுவான், அங்கே நம்ம பாசை காமிச்சு பயமுறுத்தரலாம். ஸோ இதுதான் சரியான சமயம் நம்ம கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் கடைசி, ஏன்னா வந்து பினாங்கில் எலெக்ஷன் நடந்தது வந்து 2023 ஆகஸ்ட்டில் இருந்துச்சுல. ஸோ 2026 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து ஒருத்தவங்க ரிசைன் பண்ணாலோ இல்லை இறந்துட்டாலோ வந்து பை எலெக்ஷன் நடக்கலாம். ஆகஸ்ட் 2026 பிறகு வந்து நடத்த முடியாது, ஏன்னா 3 வருஷம் மேச்சூர் ஆயிடும். ஸோ 2025 கடைசிக்குள்ளே வந்து ஒரு பை எலெக்ஷனை கொண்டு வந்துட்டு அவன் தங்கச்சை வந்து குறைஞ்சதே எக்ஸ்கோக்குள்ளே கொண்டு போயிடுவான். எக்ஸ்ட்ரீமாக வந்து அவன் இன்னும் புஷ் பண்ணான்னா மெஜாரிட்டி இவங்களோட ஸ்டேட் கமிட்டியில் இருக்குன்ட்டு சிஎம்ஐ மாற்றுறதுக்கு ஒரு தீர்மானம். ஏன்னா 19 அடூனில் வந்து 17 பேர் இவங்க கூட தான் இருக்காங்க, 18 என்ன கேட்டால் 18 இவங்க கூட தான் இருக்காங்க, பயமுறுத்தி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்கான் பாருங்க. ஏன்னா அடுத்த வாட்டி சீட்டு இல்லை அப்படின்ட்டு 18 பேர் இவனோட சேர்த்து 18 பேரை சேர்ந்து வந்து தீர்மானம் நிறைவேட்டாங்கன்னா சிஎம்ஐ மாற்றணுன்ட்டு என்ன பண்ண முடியும்? ஆமாம், மாற்ற வாய்ப்பு. நாங்கள் எல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு இவன் செய்வான் எல்லா வேலையும், அவனுக்கு வேணும்னா எல்லா வேலையும் செய்வான் அவன். ஸோ அந்த அடிப்படையில் நான் பார்த்தா ஒரு பாய் எலெக்ஷன் பிள்ளைங்க நான் என்ன சொன்னேன், எதிர்கட்சிங்க வந்து நீங்கள் ஒன்றாகணும். இன்னும் வந்து இது எதிர்கட்சியோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸ் பறிக்காதான் மறுபடியும் அந்த ரேஸ் ரிலிஜன் இதில் தான் நீ ஃபோக்கஸ். இப்போ கொஞ்சம் வெளியே வரானுங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணு. நீ எதிர்கட்சியாக வந்து மக்கள்கிட்ட நீ விஷயத்தை கொண்டு போய் சேரு. நீ தான் எதிர்கட்சி, எவ்வளோ பிரச்சனை இருக்குது பிள்ளைங்களா, அதை பற்றி நீங்கள் பேசணும். இதை தான் நம்ம ஒரு முறையாக அவங்கள சந்திக்கிறப்ப நீ சொல்கிறோம், நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வரணும், நீங்கள் எங்களை கூட்டணியில் எடுத்துக்கோங்களாம் நாங்கள் பேசலாம். மக்களோட பிரச்சனையை பேசுங்க. எதிர்கட்சி நாங்கள் வந்து
என்ன சொல்லுவாங்க, ஒரு சீட்டு இல்லாத எதிர்க்கட்சியை நாங்கள் போடுற சத்தம் நீங்கள் சீட்டு வச்சுருக்கீங்க, மறுபடியும் அந்த மலே முஸ்லீம் பேசி மக்கள்கிட்ட வந்து வெறுப்பை சம்பாதிச்சிக்காதீங்க, பேசுங்கன்னு சொல்கிறோம். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு பாய் எலெக்ஷன் வந்து நடக்க போது சிஎம் முடிக்கிறானுங்க. இதுதான் நான் ஆரம்பத்தில் நான் எலெக்ஷன் நிற்கும் போதும் பேபாஸாக இதை தான் சொன்னோம். சிஎம் முடிக்கிறானுங்க. ஈ ஓன்ட் பி எ சிஎம் அன்டில் எண்ட் ஆஃப் த டேர்ம். அது ஒண்டி எனக்கு தெரியுது. அப்படி தப்பி தவறி போணுச்சுன்னா இது பேக் ஃபயர் பண்ணுது, எதனாச்சும் வந்து கண்ட்ரோல் பண்ணானுங்கன்னா ஷி வில் பிகம் அன் எக்ஸ்கோ. அடுத்த வாட்டி வந்து சிஎம் வந்து லிம்கோ எங்கள் தங்கச்சி லிமு இங்கே கொண்டு வரானுங்க. இப்போ நாங்கள் வந்து அவன் அப்பா வீட்டு சொத்து மாதிரி நடத்த போகிறான். மக்கள் வந்து கண்மூடித்தனமாக ஒன்றும் இல்லை டிஏபி தான் பெட்டர்னு போட போகிறாங்கன்னா போட்டுட்டு போடணும். ஒரு குடும்பத்துக்கு எழுதி கொடுத்துருங்களேன். அதுக்கு பதிலாக பினாங் புலா முத்தியாரா சொல்லாதீங்க, புலா பினாங் டருல் லீம்னு போட்டுக்கோங்க, இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதான் டேவிட் நான் சொல்கிறேன். என்னோட இது வந்து அவ்வளோதான். பட் பார்ப்போமே சதீஷ், இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிடும் என்ன கதைன்ட்டு. ஸோ அதை வந்து அதை பார்த்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அதான் நம்ம இந்தியன்ஸுக்கு என்ன சொல்கிறோம்னா கண்ணு முழிச்சிங்கன்னு தான் சொல்கிறோம். இந்தியன்ஸ் மெம்பர்ஸ் அதில் பார்க்க நிறைய பேர் அதில் இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் கட்சியை அப்ரூவ் பண்ணிட்டா நாங்கள் வரதுக்கு தயாராக இருக்கணும், நம்ம தான் சொல்லியிருக்கோம் நீங்கள் அங்கேயே இருங்கன்ட்டு. சொந்த பிரான்ச்சே நம்ம வந்து டிசால்வ் பண்ண வச்சுருக்கோம். அது கொஞ்சம் வேலை செய்வோம் அந்த எலெக்ஷனில் தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா டேவிட், இதுதான் நம்மளுடைய கடைசி ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஏறக்குறைய தெரிஞ்சிச்சு இந்த கட்சி வந்து சீனங்கட்சி. அதுவும் சீனங்கட்சி சீன மக்களுக்கு ஒன்றும் செய்கிறது இல்லை, அவன் குடும்பத்துக்கு தான் செய்கிறான். ஒன்று லிம்கிட்சாங் ஃபேமிலி, லிம் ஃபேமிலி, இன்னொன்று சிங் ஃபேமிலி, இப்போ வந்து புதுசாக ராவ் ஃபேமிலி. இங்கே தான் இதுக்குள்ளே தான் ஓட போகுது. அங்கே சிரம்பானில் வந்து நான் கேள்விப்பட்டேன் அவரோட மகளை கொண்டு வரதுக்கு ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. இது ஜொஹார் போனீங்கன்னா லியோங் ஃபேமிலி, இது ஜொஹார்ன்றா பஹாங்கில் வந்து லியோங் ஃபேமிலி, ஓவரால் வந்து லிம் ஃபேமிலி, சிங் ஃபேமிலி, இன்னும் வந்து ஸ்லாங்கூரில் வந்து ராவ் ஃபேமிலி. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இந்த கட்சி. வந்து அவங்களுடைய ஒரு காலகட்டத்தில் இருந்த கொள்கை போராட்டம் இதெல்லாம் நீ ஏன் வெளியே வந்து பேசுகிறேன்னு பேசுவாங்க. உள்ளே இருக்க முடியல. நம்ம நினச்சா மறுபடியும் நம்ம அதான் சொல்கிறோம் டேவி, நம்ம நினச்சா அவனுங்க எனக்கு வந்த ஆஃபரும் சரி, உங்களுக்கு வந்து நம்ம கட்சிக்குள்ளே இருந்திருந்தோமா நேரத்துக்கு நமக்கு வந்து ஒரு அரசாங்க பதவி இருந்திருக்கும், நம்ம பாட்டுக்கு வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் வந்து நம்ம வந்து அது செய்யாததற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்மானம்னு ஒன்று இருக்குது. அந்த தன்மானத்தை விட்டுட்டு நம்ம போயிட்டு வந்து இருந்தோமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்மளால் பதில் சொல்ல முடியாது. என்ன மானம் கெட்டு போயிட்டு இந்த மாதிரி இதுலேயும் நீ இருந்திருக்கேன்ட்டு சில பேர் இருப்பானுங்க. முந்தி வந்து மற்ற கம்பெனியில் வந்து தௌகேக்கு பேக் தூக்கி இருந்திருப்பானுங்க, தௌகேக்கு கொடுத்துருப்பானுங்க, அதெல்லாம் பண்ணியிருப்பானுங்க. இப்போ அதே மாதிரி வந்து கட்சியிலையும் செஞ்சு இங்கேயும் அப்படி பொழைக்கலான்னு நினைப்பானுங்க. நமக்கு அந்த மானங்கட்ட பொழப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கடுமையான வார்த்தை, நீங்கள் ஆத்திரப்பட்டாலும் பரவாயில்ல, இவனுங்களை நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அதனால தான் நான் சொல்கிறேன். சொல்லி முடிச்சிருங்க டேவிட். இதை சரி சதீஷ், என்ன சொல்கிறது, அதை சிந்திச்சு செயல்படுங்களா, அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம வந்து விழிப்புணர்ச்சி தான் உருவாக்க முடியும், நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பாரு ஓகே சதீஷ், நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். 66 67 வந்து நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் டேவிட். இது வியாழக்கிழமை இந்த எபிசோட் வரும். ஸோ 67 வரப்போ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் டேவிட், முடிச்சிருங்க. சரி, அது முடிக்க கிடையாது சதீஷ். நம்ம வந்து அச்சைக்கு போயிருந்தோம். ஆமாம், ஓகே. அச்சையில் போய்ட்டு அச்சை பற்றி நீங்கள் படிக்கணுன்னா கொஞ்சம் சரித்திரம் படிக்கணும். அச்சைன்றது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு முஸ்லீம்ஸ் ஸ்டேட்டு. 99% முஸ்லீம்ஸு. ஸோ இங்கே வந்து பயமுத்துறாங்க, கண்டதெல்லாம் பயமுத்துறாங்க. என்னென்னா ஹூடுட் வந்தா அப்படின்ட்டு. ஹூடுட் உள்ள ஸ்டேட் அது. நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து எல்லாம் வந்து முகம் கண்ணு தான் தெரியணும், அந்த மாதிரி தற்பா போட்டுக்கிட்டுலாம் அப்போல்லாம் இருக்க கிடையாது. எல்லாம் நார்மலாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹூடுட் இருக்குது. அவங்களோட சொந்த இந்தோனேஷியாவோட லாவும் இருக்குது, சிவில் லாவும் இருக்குது, ரெண்டு லாவும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஊடுட் ஆக்சுவலி நம்ம வந்து அந்த ஊடுட்டை பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ண கிடையாது. பட் என்ன சொல்கிறோன்னா, இங்கே வந்து பயமுத்துறானுங்க அப்படின்ட்டு. அந்த பயமுத்துறதை வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஸோ அங்கே வந்து திருடனாக கைவட்டுறானுங்க, அதுவும். பட் இது மட்டும் ஒருத்தரும் கூட கைவட்டுறதில்ல. ஊடுட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து அது வந்து நினைக்கிறேன் ஊடுட் வந்து எத்தனையோ காலங்காலமாக இருக்காங்க. இது மட்டும் யாரையும் கைவட்டினதில்ல. ஸோ அதில் இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து இதை தான் பாய்ச்சி சென்சேஷனாக ஆக்கி நம்மளை பயமுத்தி நம்ம ஓட்டை வந்து திசை திருப்புறது. ஸோ இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் முஸ்லீம்ஸை வந்து ரோத்தாங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு லேடி, ஒரு உமன்ஸை நான் முஸ்லீம்ஸ் சிதிச்சா. ஸோ அந்த அது நினைக்க அது தெளிவுபடுத்துகிற கடமை இருக்குது எங்களுக்கு. ஸோ அங்கே போனோன்னு தான் நம்மளுக்கு அது தெரியுது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஹைலைட்டான விஷயம் அது. ஹூடுட் கீழே வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்கன்ட்டு. அது வந்து எல்லாத்துக்கும் பயம் முடிச்சு என்னால் அப்படின்ட்டு. பட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மது பாதம் வச்சிருக்காங்க, லைசன்ஸ் எல்லாம் திருடுதனமாக வச்சிருக்காங்க. அதுவும் முஸ்லீம்களுக்கு வித்துருக்காங்க. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே இந்தோனேஷியா சிவில் லா படி
அவங்களோட தண்டனை வந்து ஃபைனு, சரான ஹாயான ஃபைனு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஊடுட்டை. நான் ஊடுட்டை எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து சிவில் லா வேணால் நாங்கள் ஊடுக்கலாம், ஏன்னா நீங்கள் பீலே பண்ணிக்கலாம், ஊடுட்டு வேணுமா சிவில் லா வேணுமான்னு ஃபார் த நான் முஸ்லீம்ஸு. ஸோ இவங்க வந்து இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து 25 சிபாத்தான் ரோத்தாங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் இதுதான் இங்கே தான் ட்ரிக்ஸே இருக்குது. அவங்க 25 ரோத்தாங் வாங்கிட்டு சந்தோஷமாக எனக்கு அப்பா தப்பிச்சண்டா நான், எனக்கு ஃபைன் கட்டுறதோட ரோத்தாவோட போயிடுச்சுட்டு. ஓகே, இந்த 25 ரோத்தாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊடுட்டில் வந்து ஊடுட் பற்றி ஆக்சுவலி நான் வந்து முஸ்லீம்ஸில் சொல்கிறதுக்கு, பட் அங்கே பேசும்போது நம்ம ஏன்னா இதை ஒரு நாட்டுக்கு போனோம்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்ட்டு. ஊடூரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இது சொல்லுவாங்க, இந்த பாதம் வந்து தெரியக்கூடாது ரோத்தாங் கொடுக்குறவங்க. அப்போ இப்படி தான் இருக்கணும், மூடி தான் இருக்கணும். இந்த கை வந்து இப்படி போக முடியாது, இப்படி இல்லை, இப்படி செய்ய முடியாது, இப்படி வீச முடியாது. இப்படின்னா வீசுறது, இது மடங்க கூடாது. இப்படிதான் வேகமாக அடிப்பீங்க, அப்படிதான் நீங்கள் வந்து எப்படி அடிக்கணும்னா, அந்த ஊடோட்டு கொடுக்குறவங்க வந்து இப்படி அடிக்கணும், இப்படி. ஸோ இந்த மாதிரி கையை ஓங்கக்கூடாது, ஓங்கக்கூடாது. ஸோ இப்படி தான் அந்த சின்ன ரோத்தான், அது வந்து வலிக்காதான், அரை காசு வலி இருக்காது. சும்மா துணியில் இப்படி இப்படி பட்டுட்டு 25 வாட்டி அடிச்சுட்டு போக சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து ஸ்கூலில் கொடுக்குற ரோத்தா மாதிரி. ஸ்கூல் சொல்லாத, அதான் வாங்கியிருக்காங்க படிச்சிருக்காங்க. ஸ்கூலில் கொடுத்தா கையில் அடிப்போம், வலிக்கும், வலி இல்லாத ஒரு ரோத்தான். ஸோ அவங்க வாங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க. ஏன்னா அந்த லா வந்து அந்த மாதிரி. இந்த லா என்ன, ஊடுட் வந்து என்ன லா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒருத்தவங்க வந்து தெளிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி நீ தெளிவாகணும், அவமானப்படுத்துறது தான் உன்னை வந்து இட்ஸ் a social punishment, not a penalizing punishment. ஆமாம் சதீஷ், இதே மக்கள்கிட்ட வந்து அவமானப்படுத்துறது தான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து வலி கொடுக்கக்கூடாது, உங்களுடைய மனித உரிமை மீறக்கூடாது. அது ஆட்சியில் உள்ள லா. அப்படி ஆட்சியில் உள்ள நீங்கள் அராப்போட ஊடுட்டு அராப் ஷரியாவையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க லோக்கலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சு லோக்கல் ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட அந்த கல்ச்சருக்கு தகுந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லை விட்டு அடிக்கிறது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து கூடோட்டில் இல்லை. இது அங்கே அச்சையில் வந்து 99% முஸ்லீம்ஸ் இந்தோனேசியாலே வரும் அச்சை ஒன்றி தான் முஸ்லீம்ஸ் ஊடுட்ருக்கு. மற்ற நாடு மற்ற எங்கேயும் இல்லை, டைராலாம் எதுவுமே கிடையாது, மற்ற ஸ்டேட்லாம் எதுவுமே கிடையாது, வரும் அச்சை ஒன்றி தான். பட் பீஸ்ஃபுல்லாக எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னதுக்கு தெரிவிக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஊடுட்டுங்க கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை. பட் வந்து இந்த ஊடுட்டு இந்த பாஸை சொல்லி பயமுத்திட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சில விஷயம் வந்து பாஸ் பேசுகிறாங்க, இல்லைன்னு இல்லை, அவங்களோட முத்தாமாரில் பேசுகிறாங்க, நல்ல விஷயத்த எடுக்க மாட்டாங்க, போட மாட்டாங்க. அவங்க சொல்கிறது நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இந்த வாட்டி பாஸ் முஸ்தாமார் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிறனால நான் சொல்கிறேன் டிவி, அவன் வந்து நல்ல விஷயத்த அவரோட கத்துவாப்ப மூடா சொன்னது வந்து ஐ திங்க் அலோஸ்தா எம்பி அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் கற்றுக்கோங்க, சைனீஸ் கற்றுக்கோங்க, நான் மொழிஸை போயிட்டு நீங்கள் பேசுங்க, தமிழ் கற்றுக்கிறது தவறு இல்லை. இதுக்கு அதை பற்றி யாரும் பேசலை. அது ஒரு ஸ்லாங்கூரில் வந்து ஒருத்தன் வந்து சிரிப்புக்காக அவன் ஜோக் பண்ணிட்டு போயிருக்கான். ஆமாம், நீங்கள் இதெல்லாம் நம்ம நான் முஸ்லீம் இது பண்ணோம், போயிட்டு முடிஞ்சால் அவங்களை கல்யாணமும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அது வந்து பெரிய இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி தான் தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள் இதை பற்றி பேசலை, பயமுத்துறாங்க. அந்த மாதிரி பயமுத்துறாங்க. அதுக்குன்னு பாஸ் வந்து அப்படியே அவங்களும் சூழ்ச்சிட்டாலும் நம்ம சொல்லலை, டபு இல்லை. பட் அவங்களோட வீக்னஸ் இருக்குது. பட் அவங்க தெளிஞ்சு வரணும். பட் இவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ என்னென்னா அவ்வளோ இஸ்லாமிக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அனுவாரோட. ஏன்னா இவர் மதம் மாற்ற செய்வார், அவங்க இது மட்டும் மதம் மாற்றுறதில்லை. இது ஜஸ்ட் ஒரு கடைசி ஒரு ஷார்ட்டானது. பட் இருந்தாலும் வந்து யாராக இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு ஏன்னாச்சும் ஒரு பிரச்சனைனா அதுக்கு குரல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் சதீஷ். அதை தான் சொல்லி இந்த முறை வந்து இந்த 66வது இது 66 இந்த 66வது எபிசோடு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாம் நிறையா பார்ப்பீங்க, ஷேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து முழுக்க அரசியல் இந்த வாட்டி நம்ம பேசினது. ஸ்டார்ட் பண்ணி எம்ஐசிலேயும் ஸ்டார்ட் பண்ணி உரிமையில் என்னென்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கடைசியாக டிஏபியில் வந்து கடைசியாக பாஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க அரசியல். அடுத்த டாப்பிக்கில் வந்து இப்போ நாட்டு நலனில் என்ன நடக்குதோன்ட்டு நம்ம அந்த ஒரு டீட்டெயிலாக ஐடியாஸு பாலிசி மட்டும் நம்ம பேசலாம் நினச்சி மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்பாங் பொக்கோ அரட்டை மரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், நிறையா காமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பெல் பட்டன் அமுத்தி வச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிய வைங்க, சொந்த ஃபேமிலிக்கு தெரிய வைங்க. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தப்பாக என்னாச்சும் பேசினா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த சமுதாய அக்கறையில் தான் நாங்கள் வந்து இந்த கடினமான வார்த்தைகளும் கடினமான சொற்களும் நாங்கள் பாய்க்கிற நிலைமையாவது. ஏன்னா இந்த அக்கறையும் சமுதாயம் மேலே இருக்கிற எங்கள் பாசனத்தால் தான் நம்ம இதை நம்ம சொல்கிறோம்னு சொல்லி ஹரிஷ் என்ன பண்ண. அவ்வளோதான் டேவிட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், அதுதான் ரொம்ப முக்கியம். செம்பாங் பொக்கோ அரட்டை மரம். நன்றி.